இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற புக்கோட பேர் பவர் ஆஃப் ஹேபிட். இதோட ஆத்தர் பேர் சார்லஸ் டியூஹி. ஸோ இந்த புக்கோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு பழக்கத்தை எப்படி மாற்றுறது, பழக்கம் எப்படி வேலை செய்யுது. ஏன்னு சொன்னால் பழக்கம் தான் ஒரு மனுஷனையே நிர்ணயிக்கும். எப்படின்னா, நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஆளுகிட்ட போனால் கூட இன்டர்வியூவில் கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, உங்களோட ரொட்டீன் லைஃப் ஸ்டைல் என்ன, உங்களோட பழக்கம் என்ன. ஸோ பழக்கம் ஒரு மனுஷனை விதவிதமாக மாற்றுது. அது தீயவனாகவும் மாற்றுது, இல்லாட்டி ரொம்ப பெரிய ஆளாகவும் மாற்றுது. ஸோ அதை குறித்து தான் இந்த புக்கில் சார்லஸ் டியூஹி ஃபுல்லாக டிஸ்கிரைப் பண்ணி எழுதியிருக்கிறார். ஸோ அதுவும் இல்லாமல் அவர் சொல்கிறாரு, எப்பேற்பட்ட பழக்கமாக இருந்தாலும் அதை ஈஸியாக மாற்ற முடியும். எப்போ அப்படின்னா, பழக்கம்னா என்ன, அது எப்படிப்பட்டது, அதனுடைய தன்மை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இந்த பழக்கத்தை எப்பேற்பட்ட பழக்கமாக இருந்தாலும் அதை ஈஸியாக மாற்றிடலாம். ஸோ இது மனபலத்தை சார்ந்தது இல்லை, இது நம்மளுடைய வில் பவரை பேஸ் பண்ணது கிடையாது. இது பழக்கத்தை பற்றின ஒரு நாலேஜ் இருந்தாலே போதும், நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த ஹேபிட் சேஞ்சை எக்ஸ்பிளைன் பண்ணுற விதமாக ஆத்தர் லீசா அப்படிங்கிற ஒரு லேடியை குறித்து இன்ட்ரொடக்ஷனில் பேசுகிறாரு. ஸோ இவங்க லீசா, அவங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம்னால அவங்க ஹஸ்பண்ட் பிரிஞ்சு போயிடுறாங்க. அதனால ரொம்ப அப்செட் ஆகியிருந்த லீசா குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதுக்கு அடிக்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்மோக்கிங்கை அவங்களால விட முடியல. இதனால நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்து ஓவர் வெயிட்டாகவும் மாற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இவங்க தன்னுடைய வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஈஜிப்டுக்கெல்லாம் போகிறாங்க. இருந்தும் அவங்களுடைய பழைய வாழ்க்கையெல்லாம் மாறுற மாதிரி தெரியல, அவங்க பழைய பழக்கமும் மாறுற மாதிரி தெரியல. பட் ஒரு நாள் அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்க. என்னன்னா, என்னோட பழக்கத்தை நான் மாற்ற போறேன் அப்படிங்கிற ஒரு முடிவு. ரெண்டாவது ஒரு கோல் செட் பண்றாங்க. என்னன்னா, நான் ஹில் கிளைம்பிங் போறேன். பட் அப்போதைக்கு பாசிபிள் கிடையாது, ஏன்னா அவங்க ஓவர் வெயிட்டா இருந்தனால அதெல்லாம் சாத்தியம் இல்லை. இருந்தும் அவங்க அந்த முடிவு எடுத்தாங்க, நான் ஹில் கிளைம்பிங் போறேன். ஸோ இதை சார்லஸ் டியூஹி என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்மளால முடியாத விஷயத்தை நம்ம கோலா செட் பண்ணும் போது தான் நம்மளை மாற்றக்கூடிய அந்த ஆற்றல் நம்ம கிட்ட இருந்து வரும் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு இங்க வர்றாரு. ஸோ இப்போ லீசா அந்த டெசிஷனோடைய முடிவா அவங்களுடைய ஸ்மோக்கிங்கை விட்டுட்டாங்க. அந்த ஸ்மோக்கிங்கை விட்டதுனால அவங்களுடைய ஃபிசிக் நல்லா ரெடியாக ஆரம்பிச்சிச்சு. பயங்கரமாக ஜாகிங் போக ஆரம்பித்தாங்க. நாளடைவில் மாரத்தான் ரேஸ்லேயே அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி பயங்கரமாக அதில் வின் பண்ணுற அளவுக்கு அவங்க முன்னேறிட்டாங்க. இப்போ அவங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு வீடு வந்துருச்சு. அவங்க கடன் பிரச்சனை எல்லாம் மாறிடுச்சு. அவங்களோட அடிக்ஷன் மாறி ரொம்ப சந்தோஷமாக மாறிட்டாங்க. ஸோ இப்போ இவங்களை எடுத்து ரிசர்ச் சென்டரில் உட்காந்து அவங்க டாக்டர்ஸ் எல்லாம் ரிசர்ச் பண்ணும் போது அவங்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. இவங்க பிரெயினில் ஒரு ஓரத்தில் ஒரு செக்ஷனில் இவங்களுடைய பழைய ஹேபிட்ஸ் எல்லாம் ஒதுக்கப்பட்டு புதிய ஹேபிட்ஸ் எல்லாம் புது பழக்கம் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்கதை பார்த்தாங்க. அப்போதான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தாங்க, பழக்க வழக்கங்கள் மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. ஸோ இதைத்தான் சார்லஸ் டியூஹி அவங்க முன்னாடியே சொல்கிறாரு, இது நம்மளுடைய மன வலிமையை பொறுத்த அளவுக்கு கிடையாது, நம்மளுடைய பழக்க வழக்கத்தை பற்றின நாலேஜ் இருந்தாலே போதும், எப்பேற்பட்ட பழக்கத்தையும் மாற்றிடலான்னு. இந்த ஃபர்ஸ்ட் சாப்டரில் ஆத்தர் ஒரு தனி மனுஷனுடைய பழக்கத்தை குறித்து பேசுகிறாரு. பழக்கம் அப்படின்னாலே நான் எந்த ஒரு விஷயத்தை யோசிக்காமல் செய்கிறோமோ அதைத்தான் பழக்கம் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கீபோர்டில் நம்ம டைப் பண்ணும்போது ஆரம்பத்தில் தேடி டைப் பண்ணுவோம். பக்கத்தில் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் நம்ம கரெக்டாக நம்ம கீபோர்டில் டைப் பண்ணுவோம். ஆனால் ஃப்யூச்சரில் அதுவே நம்மளோட ரொட்டீன் லைஃபாக மாறும்போது அது பழக்கமாகி பக்கத்தில் நம்மளுக்கு எவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்தாலும் சரி, நம்மளோட ஃபிங்கர்ஸ் ப்ராப்பராக டைப் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதைத்தான் சார்லஸ் டியூஹி பழக்கம், எப்போ நம்மளோட ரொட்டீன் லைஃப்பை மாற்றுறோமோ அதுதான் பழக்கமாக மாறுது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த பழக்கத்தை உருவாக்குறது அந்த தனி மனுஷன் தான், ஆனால் ஃபியூச்சரில் அந்த பழக்கம் தான் அவனை உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ விச் மீன்ஸ் நம்ம இங்கே ஒரு ரெண்டு விஷயத்த பார்க்கலாம். இதே பழக்கம் சக்தி வாய்ந்ததாகவும் செயல்படுது, ரொம்ப டேஞ்சராகவும் செயல்படுது. நல்ல பழக்கங்களை உருவாக்கும் போது அது சக்தி வாய்ந்ததாக இருக்குது, கெட்ட பழக்கங்களை உருவாக்கும் போது அது நமக்கு ஆபத்தாகவும் மாறுது. ஸோ இந்த விஷயத்த ஹேபிட் லூப் அப்படின்னு சொல்லி ஒரு 3 காரியங்களை வச்சு ஆத்தர் டிஸ்கிரைப் பண்ணுறாரு. எப்படி அப்படின்னா, முதலாவது அறிகுறி, அதாவது கியூ அப்படின்னா எந்த பழக்க வழக்கத்தை நான் பயன்படுத்த போகிறேன் அதை சொல்கிறது. ரெண்டாவது பழக்கம், எந்த பழக்கங்கள் அப்படின்னு. மூன்றாவது ரிவார்ட், அதாவது எந்த வெகுமதி, இவ்வளோ பழக்கத்தினுடைய ரிசல்ட் என்ன. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மைண்டில் நிக்கோட்டின் வேணும் அப்படின்னு அடிக்கிறது அறிகுறி. அதனுடைய பழக்கம் என்ன அப்படின்னா சிகரெட்டை எடுப்பாங்க. சிகரெட்டோடைய எண்ட் என்ன அப்படின்னா அந்த நிக்கோட்டினை என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இதைத்தான் ஆத்தர் ஒரு எலியோட எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சு டிஸ்கிரைப் பண்ணுறாரு. இந்த எலிக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு வழியை உருவாக்கிட்டாங்க. அதுக்குள்ளே நிறைய சின்ன வழிகள் இருக்குது. அதோட எண்டில் ஒரு சாக்லேட் ஒன்று வச்சுட்டாங்க. இப்போ அந்த என்ட்ரன்ஸில் ஒரு மணி மாதிரி ஒரு விஷயத்தை தொங்க விட்டாங்க. அது டிங் அப்படின்னு சத்தம் கேட்குது. இப்போ இந்த எலி உள்ளே என்டர் ஆகும் போது டிங் அப்படிங்கிற ஒரு சத்தத்தை கேட்குது. உள்ள நிறைய சின்ன வழிகள் இருந்தனால அங்கிட்டு இங்கிட்டும் அலமோதி உள்ளே போகுது. போனாலும் அந்த போய் அந்த ஸ்வீட்டை அந்த சாக்லேட்டை சாப்பிட்டுருச்சு. இப்போ இதே மாதிரி அது டெய்லி ரொட்டீனாக மாறி போய் அந்த சாக்லேட்டை எடுத்தனால இப்போ அதுக்கு வழி
அழகாக பழகிடுச்சு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த டிங் அப்படிங்கிற சத்தம் அதுக்கு கியூவாக மாறிடுச்சு, அறிகுறியாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதுதான் அடுத்து நம்மளோட வழி அப்படின்னு அது கரெக்டாக போக ஆரம்பிச்சிருச்சு. அதனுடைய ரிவார்டு என்ன அப்படின்னா அதனுடைய மிட்டாய். இதே மாதிரி அடுத்து அந்த டிங்குக்கு பதிலாக டாங் வச்சாங்க. ஸோ இப்போ டாங் அப்படிங்கிற சத்தத்தை கேட்ட உடனே திருப்பியும் அதனுடைய வழியில இருந்து எந்த வழிக்கு போகணும்னு தெரியாமல் அந்த எலி குழம்பி போகுது. ஆனால் திருப்பியும் போய் அந்த சாக்லேட் எப்படியோ எடுத்துருச்சு. ஸோ திருப்பியும் அதே லைஃப் அதுக்கு ரொட்டீனாக மாறும்போது இப்போ டாங் அப்படிங்கிற விஷயம் அந்த அறிகுறி அதோட மைண்டில் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய வழியை கரெக்டாக வழக்கமாக தேர்ந்தெடுத்து அதோட ரிவார்டை அது எடுத்துக்குது. ஸோ இதைத்தான் ஆத்தர் நம்மளுடைய அறிகுறியை, நம்மளுடைய வழியை, நம்மளுடைய ரிவார்டை நம்மளுடைய பழக்க வழக்கத்தின் மூலமாக பெறலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நினைவாற்றலே கம்ப்ளீட்டாக இழந்த ஒரு மனுஷன் கூட தன்னுடைய பழக்க வழக்கத்தை டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறார். அதை டிஸ்கிரைப் பண்ணுற விதமாக யூஜின் அப்படிங்கிற ஒருத்தர் வைரஸ்னால அஃபெக்ட் ஆகிடுறாரு. ஸோ அவருக்கு ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் ஆகிடுது. ஸோ உடனே அவருடைய விஷயங்கள் எல்லாம் மறந்து போயிடுறாரு. ஸோ அவரை அவங்க ஒய்ஃப் தான் பாதுகாத்துக்கிட்டாங்க. ஈவன் டாக்டர்ஸ் கூட அவங்க ஒய்ஃப்ட சொல்லியிருந்தாங்க, அவங்க வெளியில் தனியாலாம் அனுப்பாதீங்க. ஸோ இவங்க ஒய்ஃப் தான் அவரை ரெகுலராக வாக்கிங் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு நாள் மார்னிங் அவங்க ஒய்ஃப் ரெடி ஆகிட்டு இருக்கும் போது இவரே வெளியில் போயிட்டார். ஸோ அவங்க ஒய்ஃப் தேடி தேடி பார்க்குறாங்க, இவர் எங்கேயுமே கிடைக்கல. ஸோ திருப்பியும் வீட்டுக்கு நம்ம போலீஸ் கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வரும்போது அவர் அங்கே உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு முன்னாடி சில ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குது, அவரோட கையெல்லாம் பிசு பிசுன்னு இருக்குது. இதை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒன்று புரியுது, இவரே தனியாக போய் வாக்கிங் போயிட்டு வந்திருக்கிறாருன்னு. உடனே டாக்டர்ஸ்ட்ட போய் சொன்ன உடனே அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது, இவருடைய பழைய ரொட்டீன் வாழ்க்கையே அவருக்கு பழக்கமாக மாறி இருக்கு. அங்கே இருந்த மரங்கள் தான் அவருக்கு அறிகுறியாக கிடச்சிருக்கு, கியூவாக கிடச்சிருக்கு. அந்த கியூ மூலமாக இதுதான் வழியாக இருக்கும் அப்படின்னு அவரே பழக்கத்தின் மூலமாக வந்துட்டார் வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே இருந்த ரிசர்ச்சில் உள்ளவங்கெல்லாம் சொன்னாங்க, பேசில் கேங்லியா அப்படிங்கிற பிரெயினில் உள்ள ஒரு செக்ஷனில் எல்லா பழக்கமும் ஸ்டோர் ஆகி இருக்கு. ஸோ அந்த பழக்கத்தின் மூலமாக நினைவாற்றலை இழந்தால் கூட பரவாயில்லை, ஒருத்தவங்களோட ரொட்டீன் லைஃப்னால ஆட்டோமேட்டிக்காக அதை செய்வாங்க, எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் இல்லாமல். ஸோ நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் தான் நம்மளுடைய ஹேபிட்டாக மாறுது அப்படின்னு சொல்லி சார்லஸ் டியூஹி இங்கே சொல்கிறார். இந்த செகண்ட் சாப்டரில் ஆத்தர் எப்படி நம்ம ஒரு புதிய பழக்கத்தை, புதிய ஹேபிட்டை டெவலப் பண்ணிக்கிறது அப்படின்னு அதை பற்றி பேசுகிறாங்க. ஸோ இதுக்கு ஒரு முக்கியமாக சொல்கிறது என்னென்னா கிரேவிங், அதாவது ஆசைப்படுறது, ரொம்ப ஏக்கமாக இருக்கிறது தான் இதோட முக்கியமான ஒரு பங்குன்னு சொல்கிறார். எவ்வளவு தூரத்துக்கு நம்ம ஆசைப்படுறோமோ அவ்வளவு தூரத்துக்கு நம்மளுடைய புதிய பழக்கத்தை நம்ம உருவாக்கிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு புதிய ஹேபிட்டை நம்ம டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறோன்னா அந்த ஹேபிட்டோட ரிசல்ட் என்ன, அந்த ஹேபிட்டோட ரிவார்டு என்ன அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்குள்ள ஒரு ஏக்கம் வந்துடும் அந்த ரிவார்டை தேடி. ஸோ அதைத்தான் இங்கே ஒரு பேஸ் கண்டென்ட்டாக ஆத்தர் சொல்கிறாங்க. நம்மளுடைய ஏக்கம், நம்மளுடைய கிரேவிங் தான் புதிய ஹேபிட்டை உருவாக்குறதுக்கு அது உதவியாக இருக்கும். ஸோ இதை டிஃபைன் பண்ணுற மாதிரி ஆத்தர் ஒரு குரங்கோட எக்ஸ்பெரிமெண்ட்டை இங்கே நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடி ஒரு குரங்கை உட்கார வச்சுட்டாங்க. ஸோ திடீர்னு அந்த கம்ப்யூட்டரில் ஒரு கலர்ஃபுல் இமேஜ் வரும். அந்த இமேஜ் வந்த உடனே இப்போ அந்த குரங்கு ஒரு பட்டன் அமுத்தும். அந்த பட்டன் அமுத்தின உடனே அதுக்கு கிரேப் ஜூஸ் கிடைக்கும். ஸோ இதை ரொம்ப நாள் அந்த குரங்கை பண்ண வச்சுட்டே இருந்தாங்க. எதுக்கு அப்படின்னா, அதோடைய ரியாக்ஷன்ஸ் பிரெயினில் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சென்சார் ஒன்று வச்சுட்டாங்க. இப்போ டோபமைன் நியூரானில் என்னென்ன ரியாக்ஷன்லாம் நடக்குது அப்படிங்கிறத ஒரு ரெக்கார்ட் பண்ணி எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ அவங்க கவனிக்கும் போது ஒரு தடவையும் அந்த குரங்கு கிரேப் ஜூஸை குடிக்கும் போது அதனுடைய மூளையில் அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை அவங்க அங்கே பார்த்தாங்க அந்த பிரெயின் செல்ஸில். ஸோ அதை அவங்க ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே என்ன அப்படின்னா, இந்த வண்ண வடிவம், அதாவது கலர்ஃபுல்லான இந்த இமேஜ் இருக்கு, இது எதை குறிக்குது அப்படின்னா அதோட கியூ, அதாவது அறிகுறி. ரெண்டாவது, அது அமுத்துற பட்டன் இருக்கு, இது அதனுடைய வழக்கமாயிடுச்சு. மூணாவது, கிரேப் ஜூஸ் தான் அதோட ரிவார்ட் ஆயிடுச்சு. ஸோ இதை ரொம்ப நாள் அது ப்ராக்டிஸ் பண்ணி ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பாயிண்ட்ல அந்த குரங்கு எப்படி திங்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா, அந்த அறிகுறி கிடைக்கிறதுக்கு முன்னாடியே, அதுக்கு கியூ கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அதனுடைய ரிவார்டை எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை கவனிக்கிறாங்க. இதைத்தான் ஆத்தர் ஏக்கம்னு சொல்றாரு. இப்போ அந்த குரங்கு டைரக்டா ரிவார்டுக்காக ஏங்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னு சொன்னா அந்த கிரேப் ஜூஸ் இவ்வளவு நாள் டேஸ்ட் பண்ணி பழகிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணாங்க அங்க இருந்தவங்க எல்லாம்னா, இதே போல எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண வச்சாங்க. ஸோ அதே மாதிரி குரங்கு ஃப்ரண்ட்ல இருந்துச்சு. அப்போ டிஸ்பிளேல அதே மாதிரி ஒரு கலர்ஃபுல் இமேஜ் வந்துச்சு. இப்போ பட்டன் அமுத்துச்சு, ஆனால் கிரேப் ஜூஸ் கிடைக்கல. ஸோ இதையும் ஒரு கொஞ்ச நாள் கண்டினியூ பண்ணாங்க. கண்டினியூ பண்ணிட்டு இதை ஒரு ரெக்கார்ட் பண்ணும் போது அதோட டோபமைன் நியூரான்ல இருந்து ரெக்கார்ட் எடுத்து பார்க்கும்போது அதனுடைய பிரெயின் செல்ஸ் எல்லாம் ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்துச்சு. ஸோ இதை எதை குறிக்குதுன்னா, அது ஏமாந்து போனதை குறிக்குது. ஸோ இதன் மூலமா ஆத்தர் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு மனுஷனுடைய ஏக்கம் தான் அவனுக்கு புதிய ஹேபிட்டை உருவாக்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு சொல்றாரு.
இப்போ இதவே நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் கனெக்ட் பண்ணி சொன்னோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோனுக்கு அடிக்ஷன் இல்லாதவங்களே இல்லை. எல்லார் கையிலையுமே இப்போ ஃபோன் இருக்குது. அதுவும் எவ்ரி செகண்ட் நம்ம வந்து அதை ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஸோ இதை நம்ம வந்து கனெக்ட் பண்ணி சொன்னோம் அப்படின்னா நம்மளுடைய அறிகுறி என்ன, கியூ என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம மெசேஜஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ் தான். சப்போஸ் திடீர்னு வைப்ரேட் ஆகும், திடீர்னு ஒரு பெல் சவுண்ட் கேட்கும். ஸோ அதுதான் நம்மளோட கியூ. ரெண்டாவது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா, யாரோ ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணியிருக்க மாட்டாங்களா, யாரும் நம்மளுக்கு கால் பண்ணியிருக்க மாட்டாங்களா. ஸோ இதுதான் நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இப்போ வழக்கம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே எவ்வளோ பெரிய ஒர்க்காக இருந்தாலும் சரி, அந்த ஒர்க் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபோனை எடுத்து நம்ம ஸ்க்ரால் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இதனுடைய ரிவார்டு என்ன, இதனுடைய வெகுமதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் யாருக்கிட்ட இருந்து மெசேஜ், நம்மளுக்கு பிடிச்சவங்க கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு, அந்த மெசேஜை பார்ப்போம். ஸோ இதுதான் அதோட கிடைக்கிற ஒரு ரிவார்ட். ஸோ இதைத்தான் வந்து ஆத்தர் சொல்கிறாரு ஏக்கம்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ விஷயம் என்னென்னா, இப்போ ஏக்கம் வந்து தீராமல் ரிவார்டு கிடைக்காம அந்த குரங்குக்கு பண்ண மாதிரியே நம்மளுக்கு மனுஷங்களுக்கும் ஏக்கம் ஜாஸ்தியாச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு நெகட்டிவான ஒரு ஃபேஸுக்கு நம்மளை எடுத்துகிட்டு போகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபோனில் வந்து கண்டினியூஸாக யாரோ ஒருத்தருக்கு நம்ம டெக்ஸ்ட் பண்ணியே பழகிட்டோம் அப்படின்னா, சப்போஸ் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுனாலோ இல்லை ஃபோன் உடஞ்சி போச்சுனாலோ அவங்களால அமைதியாக இருக்க முடியாது. பக்கத்தில் இருக்கிறவங்க ஃபோனையாவது கடன் வாங்கி டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எப்போ அப்படின்னா, நம்மளுடைய ஏக்கம் வந்து தீராத பொழுது இந்த மாதிரி ஹேபிட்ஸுக்கு நம்மளை அறியாமையே அது கொண்டு போகுது. இப்போ இதே ஃபோனை நான் வந்து என்னோட ஹேபிட்டை மாற்றணும் அப்படின்னு நினச்சா, சார்லஸ் டியூஹி என்ன சொல்கிறாருன்னா, உங்களோட கியூவையும் உங்களோட ரிவார்டையும் நீங்கள் மாற்றிடுங்க, நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணுங்கள். அதாவது உங்களோட அறிகுறியையும் உங்களோட வெகுமதியும் சேஞ்ச் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் பழைய ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது நம்மளுடைய அறிகுறி என்ன அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வர்றது தான். ஸோ இங்கே நம்ம அதை விடணும் அப்படின்னு நினச்சோன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோனை சைலண்டில் போடுறது பெட்டர். ஏன்னு சொன்னால் நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு வராது. அப்போ ஆப்வியஸாக நம்ம பிரெயினில் கியூ கிடைக்காது. அப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பழக்கத்துலேருந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் நம்ம டெக்ஸ்ட் மெசேஜை எக்ஸ்பெக்ட் பண்ணவே மாட்டோம். ஆப்வியஸாக நம்மளுடைய பழைய ஃபோன் அடிக்ஷன்ஸ் மாறிடும். அப்புறம் நம்ம புதிய ஹேபிட்டுக்கு நம்ம என்ன கியூ வேணுமோ, என்ன ரிவார்டு அதுக்கு புதுசாக வச்சுருக்கிறோமோ அதை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ ஒரு பழக்கத்தை விடணும்னா கூட நம்ம கியூவையும் ரிவார்டையும் மாற்றினாலே போதும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. இப்போ இதே ஃபார்முலாவை பயன்படுத்தி எப்படி ஒரு பிராண்டை, ஒரு ப்ராடக்டை, ஒரு பிஸ்னஸை வந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறது, அதுவும் ஒரு புதிய பழக்கத்தை உருவாக்கி எப்படி அதை விற்கிறது, அதை பற்றி இங்கே சார்லஸ் டியூஹி பேசுகிறார். என்ன அப்படின்னா, 1900s யாருக்குமே டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுற பழக்கமே கிடையாது. பட் அந்த டைமில் கிளாட்ஸி ஹாப்கின்ஸ் அப்படிங்கிற ஒரு அட்வர்டைசர் இருந்தார். ஸோ அவர் ரொம்ப ஃபேமஸான மனுஷன். ஏன்னு சொன்னால் குவேக்கர் ஓட்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய பிராண்டையே மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு அவர்கிட்ட அட்வர்டைசிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அவருடைய ஒரு பழைய ஃப்ரெண்டு ஒரு நாள் அவர் அப்ரோச் பண்ணி, நான் வந்து ஒரு புதிய பிராண்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண நினைக்கிறேன், அதுவும் டூத் பேஸ்ட் பிராண்டை, பெப்சோடன்ட் அப்படிங்கிற ஒரு டூத் பேஸ்ட் பிராண்டை நான் இன்ட்ரடியூஸ் பண்ண நினைக்கிறேன், கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அட்வர்டைசிங்க்கு அப்படிங்கிற கிளாட்ஸிட்ட கேட்குறாரு. ஆனால் அவர் பெருசாக வந்து ஹாப்கின்ஸ் வந்து அதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டல. ஏன்னு சொன்னால் டூத் பேஸ்ட்டே அப்போ யூசேஜ் இல்லாதனால அவர் பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்டல. பட் அகைன் அண்ட் அகைன் ரொம்ப அவர் கம்பல் பண்ணிக்கிட்டே இருந்தனால ஹாப்கின்ஸ் ஒரு வழியா ஒத்துக்கிட்டாரு. ஆனா ஒரு கண்டிஷன் வச்சார். என்ன அப்படின்னா, வர்ற ப்ராஃபிட்ல எனக்கு ஷேர் வரணும் அப்படின்னு சொல்லி. பட் அதுக்கும் அவர் ஓகே சொல்லிட்டாங்க. பட் ஃபியூச்சர்ல என்னாச்சுன்னா, வித்தின் 30 இயர்ஸில் 1930 பார்த்தீங்கன்னா பெப்சோடன்ட் டாப் பிராண்ட் ஆகி உலகத்தில் ஒரு 65% ஆஃப் அமெரிக்கன்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணுற அளவுக்கு அது பாப்புலரான பிராண்ட் ஆயிடுச்சு. இங்கே ஹாப்கின்ஸ் யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, மக்கள் மனசில் முதல்ல ஒரு ஏக்கத்தை உருவாக்குனாரு. ஃபார் எக்ஸாம்பிள், 1900 யாருமே டூத் பேஸ்ட்டை பற்றி தெரியாதவங்களுக்கு டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணவும் இல்லை. ஸோ அந்த டைமில் கூட மக்கள்கிட்ட ஒரு ஏக்கத்தை உருவாக்குனார். எப்படி அப்படின்னா, உங்கள் பல்லெல்லாம் கரையாக இருக்குது, அந்த கரையை முதல்ல நீங்கள் அழகாக்குனா தான், அதை க்ளீன் பண்ணாதான் நீங்கள் உங்கள் சிரிப்பு எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட்டை விதைச்சாரு. விதைச்ச உடனே என்னாச்சு அப்படின்னா, இப்போ அறிகுறியாக மக்களுக்கு கரையை காமிச்சார். உங்கள் கரை தான் அதுக்கு அறிகுறி அப்படிங்கிற மாதிரி. இந்த கரையை போக்குனா தான் உங்கள் சிரிப்பு அழகாக இருக்கும். அதை வந்து அவர் ரிவார்டாக காமிச்சார். நீங்கள் சிரிச்சா ரொம்ப அழகாக இருப்பீங்க அப்படிங்கிறது ரிவார்டாக காமிக்கிறாரு. இப்போ இந்த ரிவார்டை பெறணும் அப்படின்னா நீங்கள் பெப்சோடன்ட்டை ஹேபிட்டாக வழக்கமாக நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டை மைண்டில் வச்சார். ஸோ ஆப்வியஸாக என்னாச்சுன்னா, மக்கள் எல்லாருமே தங்கள் பற்களில் உள்ள கரையை பார்க்கும் போதெல்லாம் நம்ம பல்லு நல்லா இல்லை, நம்ம நல்லா சிரிக்கும் போது அழகாக இருக்கணும் அப்படிங்கிற மைண்டை உள்ளே வச்சிருக்கிறதுனால பெப்சோடன்ட் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. வித்தின் 30 இயர்ஸ்லேயே அவங்களுடைய பிஸ்னஸில் பயங்கரமான க்ரோத் வந்து இப்போ டூத் பேஸ்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையிலேருந்து மாறாத ஒரு விஷயமா ஆயிடுச்சு. ஸோ இதன் மூலமாக சார்லஸ் டியூஹி என்ன சொல்ல வர்றாருன்னா, மனசில் ஏக்கம் உண்டாகும் போது தான் புதிய பழக்கத்தை நாம் கொண்டு வர முடியும்.
இந்த 3rd சாப்டர்ல ஆத்தர் வந்து சில கோல்டன் ரூலை இங்க கொடுக்கிறார். அது என்ன கோல்டன் ரூல் அப்படின்னு பார்த்தா, இப்ப ஹேபிட்டை மாத்தணும் அப்படின்னு யோசிக்கிறது ஈஸி, வேற அதை மாத்திரலாம் அப்படின்னு சொல்றது ஈஸி. ஆனா அதை ப்ராக்டிக்கலா கொண்டு வரும்போது சில சேலஞ்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம டெய்லி பண்ண ஒரு வேலையை டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்த ஹேபிட்டுக்கு போறதுங்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. ஆனா இங்க சார்லஸ் டியூஹி இந்த ஹேபிட்டை மாத்துறதுக்கு ஒரு ரூல் ஒன்று ஃபிக்ஸ் பண்றாரு. என்ன ரூல் அப்படின்னு பார்த்தா, நம்மளோட ஹேபிட் லூப்ல ஒரு சின்ன சேஞ்சஸ் அவர் கொண்டு வரார். ஒன்றும் இல்லைங்க, இப்போ ஹேபிட் லூப் அப்படின்னா அதில் 3 விஷயம் இருக்கு. ஒன்று கியூ இருக்கும், நெக்ஸ்ட் ரொட்டீன் இருக்கும், 3வது ரிவார்டு இருக்கும். இப்போ சார்லஸ் டியூஹி என்ன செய்கிறாங்கன்னா, கியூவும் ரிவார்டையும் அப்படியே வச்சுக்கணும். ஏன்னு சொன்னால், ஒரு ஹேபிட்டை எதுக்கு ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னா அந்த ரிவார்ட்காக தான் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இங்கே சார்லஸ் டியூஹி என்ன சொல்கிறாருன்னா, அந்த கியூவையும் அந்த ரிவார்டையும் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்மளோட ரொட்டீனாக நம்ம பண்ணுற விஷயங்களை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாலே போதும், நம்மளோட என்டையர் ஹேபிட்டையும் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுற விதமாக ஆத்தர் வந்து ஒரு அமெரிக்கன் ஃபுட்பால் டீமை பற்றியும் அது ப்ராக்ரஸ் பற்றியும் அதனுடைய ட்ரெயினர் டங்ஜி பற்றியும் இந்த இடத்துல பேசியிருக்கிறார். இந்த டாம்பா பே பக்கனர்ஸ் அப்படிங்கிற டீம் வந்து ஒரு ப்ராக்ரஸே இல்லாம, ஒரு கேம் கூட ஜெயிக்காம, ரொம்ப தோல்வியில, ரேங்கிங்ல லாஸ்ட்ல இருக்கிற ஒரு டீம். ஸோ இந்த டீமுக்கு டங்ஜி அப்படிங்கிற ஒரு ட்ரெயினரை புதுசாக அப்பாயிண்ட் பண்றாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, அவர்கிட்ட சில பிலாசபிஸ் இருந்துச்சு. அது வந்து அவர் கீ பாயிண்ட்ஸ் சொல்றாரு. வின்னிங், ஒரு டீம் ஜெயிக்கிறதுக்கு அது கீ பாயிண்ட்ஸா அவர் சொல்றாரு. ஏன் அப்படின்னு சொன்னா, அவரோட ஃபர்ஸ்ட் பிலாசபியே பிளேயர்ஸோட ஹேபிட்டை மாற்றினாலே போதும், சேஞ்சஸ் உருவாக ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறது அவருடைய நம்பிக்கையை. ரெண்டாவது என்னன்னா, ஆன் ஃபீல்டில் அவங்க டிசைட் பண்ணுறதை தவிர்க்கணும். அதாவது ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டு பால் அங்கே போகுது இங்கே போகுது, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு டெசிஷன் எடுக்கிறத தவிர்க்கணும் அப்படின்னு நினைப்பார். காரணம் என்னன்னா, அது பிளேயர்ஸை ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண முடியாமல் விடும். அப்போ அவங்க ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அவங்க ஆன் ஃபீல்டில் டெசிஷன் எடுக்கிறவங்களா இருக்கக்கூடாது, அவங்களுடைய பழக்க வழக்கங்களோட ஒன்றி இருந்தால் தான் அவங்களால ஃபாஸ்டா அங்க ரியாக்ட் பண்ண முடியும். சோ இவர் ஒரு விஷயத்தை தெளிவா நம்பினார். என்ன அப்படின்னா, சாம்பியன்ஸ் யாரும் ரொம்ப வியக்கத்தக்க காரியங்கள் எல்லாம் பண்றது இல்ல, ரொம்ப சாதாரண காரியங்களை பண்றாங்க. ஆனா அதுல அவங்க மாஸ்டரா இருக்கிறதுனால எல்லாரை விட ஃபாஸ்டா பண்றாங்க. சோ அதுதான் ஒரு பெட்டர் ரிசல்ட்டை கொடுக்குது அப்படின்னு சொல்லி டங்ஜி ரொம்ப நம்பினாரு. சோ இதைத்தான் சார்லஸ் டியூஹியும் இங்க நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புறாரு. சோ இது அமெரிக்கன் ஃபுட்பாலுங்கிறதுனால இப்ப நம்மளோட இந்தியன் ஸ்போர்ட்ல எதுலையும் கனெக்ட் பண்ணி சொன்னா அது நம்மளுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் கனெக்ட் பண்ணி பேசுறதுக்கு. சோ இப்போ ஃபுட்பால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல நிறைய ஃபார்மேஷன்ஸ் இருக்கும். ஃபார்வர்ட் இருப்பாங்க, மிடில் இருப்பாங்க, நெக்ஸ்ட் பின்னாடி டிஃபென்ஸுக்கு இருப்பாங்க. சோ இவங்க எல்லாருக்கும் எல்லா ஃபார்மேஷனும் டங்ஜி வந்து ட்ரெயின் பண்றது இல்ல. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க ஹேபிச்சுவலா அந்த கேம் ஆடணும், அவங்க அங்க வந்து யோசிக்க கூடாது, டிசைட் பண்ணக்கூடாது. அதனால அவங்களுக்கு என்ன வருதோ அதுல பெஸ்டா ட்ரெயின் பண்ணாரு டங்ஜி. சோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணாரு அப்படின்னா, ஆப்பனண்டோட ஒரு மூவையுமே தன்னோட டீமுக்கு கியூவா இருக்கிற மாதிரி அவர் பழக்கப்படுத்தினார், ட்ரெயின் பண்ணார். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டிஃபெண்டர் ஒருத்தர் நிற்கும் போது ஆப்போனன்ட் அங்க இருந்து வராரு அப்படின்னா அவரோட ஒரு மூவ்மே இங்க வந்து இவர் டிசைட் பண்ணக்கூடாது, அது ஹேபிச்சுவலா அவருக்கு தோணணும். ஃபார் எக்ஸாம்பிள், காலை அவர் மூவ் பண்ண போறாரு அப்படின்னு நினைக்கும் போதே அது டிஃபெண்டருக்கு கியூ ஆகி இந்த காலை மூவ் பண்ணும் போது நம்ம லெஃப்ட்லயோ இல்லை ரைட்லயோ நம்ம ஷோல்டரை மேலே வந்து லிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கு அவர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவார். ஸோ இப்படி அவர் ஆன் ஃபீல்டில் டிசைட் பண்ணாம அவர் பழக்கப்பட்டதையே ஈஸியாக பண்ணும்போது ஆப்போனண்ட்டை விட இவர் ரொம்ப ஃபாஸ்டா ரியாக்ட் பண்ணி அந்த பாலை ஈஸியா எடுக்க முடியும். ஸோ இதைத்தான் டங்ஜி வந்து தன்னுடைய பிலாசபியா அந்த டீமுக்கு கொடுத்து அந்த டீமை வந்து ஒரு தலை சிறந்த டீமா மாத்துறாரு. ஸோ இப்போ சார்லஸ் டியூஹி இதே ஸ்போர்ட் விஷயத்தை ஒரு நார்மலான பிராக்டிக்கல் லைஃப்ல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பாயிண்ட்ஸை கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு, பழக்கத்தை வந்து நம்மளால டோட்டலா அழிக்க முடியாது, அதை ரீப்ளேஸ் பண்ணலாம், அதாவது மாற்றி வைக்கலாம், மாற்றி அமைக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்ம என்ன நினைப்போம்னா, நிறைய டைம் நம்மளோட பழக்க வழக்கங்களை அழிக்கணும் அப்படின்னு நினைப்போம். உண்மை என்னன்னா, நம்மளுடைய பழக்க வழக்கங்களை அழிக்க முடியாது, அதை மாற்ற தான் முடியும் அப்படின்னு சார்லஸ் டியூஹி இங்க சொல்றாரு. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ற விதமா இங்க பில் வில்சன் அப்படிங்கிற ஒருத்தரை பத்தின ஒரு ஸ்டோரியை இங்க நம்மளுக்கு டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த பில் வில்சன் யாரு அப்படின்னா, இவர் ஒரு மிலிட்டரி ஆஃபீஸர். ஆனா இவர் ஒரு ஆல்கஹால் அடிக்ஷன்ல இருந்தவர். ஆனா இப்போ அவர் நல்லா மாறி அவருடைய ஸ்டோரியை தான் இங்க சார்லஸ் டியூஹி டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா, இவர் சின்ன சின்ன பார்ட்டிஸ்ல எல்லாம் பங்கேற்கிறதுனால அங்க கொடுக்கிற சின்ன சின்ன ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சு ரொம்ப அதிலே அடிக்ட் ஆயிட்டார். அவரு ஃபியூச்சர்ல அவரோட மேரேஜ் லைஃபும் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆன உடனே அவர் இன்னும் அடிக்ட் ஆக ஆரம்பிச்சிட்டார், இன்னும் நிறைய குடிக்க ஆரம்பிச்சிட்டார். ஸோ அந்த டைம்ல அவரோட ஃப்ரெண்ட் வில்சன் வந்து ஒரு நாள் மீட் பண்ணாரு. ஸோ அவரும் வந்து ஒரு காலத்துல பெரிய குடிகாரனா இருந்து குடிக்க அடிக்டா இருந்த ஒரு மனுஷன் தான். ஆனா இப்போ அவர் நல்லா இருக்கிறத பார்த்து அவர்கிட்ட பில் வில்சன் கேட்டார், எப்படி நீ மாறின அப்படின்னு கேட்கும் போது அவர் சொன்னாரு, நான் வந்து கிறிஸ்தவ
கிறிஸ்தவ மதத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் என்னை வந்து கவுன்சில் பண்ணி என்னோட பேசி என்னை வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அது எனக்குள்ள ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்குச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இதை கேட்ட உடனே வில்சனுக்கு சிரிப்பு வந்துச்சு. பில் வில்சனுக்கு இதை பார்த்து கிண்டல் பண்ணுறாரு. அது எப்படி மாற முடியும், அதை எப்படி ஒரு ரிலீஜியஸ்னால எப்படி மாற்ற முடியும், ரிலீஜியஸ் வியூவில் இருந்து எப்படி மாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. ஆனால் ஃபியூச்சரில் கொஞ்சம் நாள் அவர் குடிச்சு உடம்பு கெட்டு போய் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆயிடுறாரு. ஸோ இப்போ குடியை மறக்கிறதுக்கு அவங்க ஹாஸ்பிட்டலில் ஒரு ட்ரக் வைக்கிறாங்க, பெலடோனா அப்படிங்கிற ஒரு ட்ரக்கை வந்து அவருக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது என்ன ஆயிடுச்சுன்னா அவரோட கான்ஷியஸ்னஸை கொஞ்சம் கொஞ்சமாக தடுமாற வைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ ரொம்ப அவர் வந்து கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் இந்த பாயிண்ட்ல அவரோட ஃப்ரெண்டு சொன்னது ஞாபகத்துக்கு வந்துச்சு. சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு ட்ரை பண்ணும் போது அவர்கிட்ட சில சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தாருன்னா அவரோட ரிலீஜியஸ் வியூவில், அவரோட ரிலீஜியஸ் சரௌண்டிங்ஸில் போகும்போது அங்கே நிறைய குட் பீப்புள் அவரை சுற்றி இருந்தாங்க. ஆல்கஹாலிக் பீப்புள் அங்கே யாருமே இல்லை. ஸோ எல்லாருமே வந்து டீ டோட்டலஸாக இருக்கும் போது அவங்களோட பேசி பில்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. மெயின்லி ஒருத்தவங்க வந்து குடிக்க ஆரம்பிக்கிறது எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய சோகத்தை மறைக்கவோ இல்லை அவங்களோட பாஸ்ட்டை மறக்கவோ இல்லை பிரெயினில் கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்கிறதுக்காகவோ தான் அதை பண்ணுவாங்க. இப்போ சார்லஸ் டியூஹி என்ன சொல்கிறாருன்னா நம்ம கியூவையும் நம்ம ரிவார்டையும் அப்படியே வச்சுட்டு நம்மளோட ரொட்டீனை சேஞ்ச் பண்ணாலே போதும், நம்மளோட ஹேபிட் மாறிடும். ஸோ இங்கே என்னாச்சுன்னா அவருக்கு கியூ என்ன அப்படின்னா சோகமான சூழ்நிலைகள் வரும்போது அந்த கியூ வந்து குடிக்கணும் அப்படிங்கிற கியூ வரும். ஸோ ரொட்டீன் லைஃப்பில் என்னன்னா அவர் உடனே பாட்டில் எடுத்து குடிச்சிருவாரு. அதோட ரிவார்டு என்னன்னா அவருக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஸோ இந்த ஹேபிட் அவர் எப்படி மாற்றினார் அப்படின்னா அவர் சோகமாக இருக்கும் போது டக்குன்னு போய் அங்கே இருக்கிற சர்ச்சில் இருக்கிறவங்களோ அங்கே கிறிஸ்டியானிட்டியில் அவரை சுற்றி இருக்கிற அந்த மக்கள் கிட்ட போய் பேச ஆரம்பிச்சாரு. ஸோ அதன் மூலமாக அவருக்கு கிடைச்ச ரிவார்டு என்னன்னா அதே சேம் ரிவார்டு அவருக்கு பீஸ் ஆஃப் மைண்டு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதை அவர் ரொட்டீனாக மாற்றி கண்டினியூ பண்ண ஆரம்பிக்க ஆட்டோமேட்டிக்காக அவரோட குடி பழக்கத்தை மொத்தமாக விட்டுட்டு இப்போ ஒரு நல்ல மனுஷனாக வேற ஒரு நல்ல ஹேபிட்டுக்கு மாறிட்டார். ஸோ இதைத்தான் சார்லஸ் டியூஹி சொல்கிறாரு, நம்மளோட கியூவையும் ரிவார்டையும் அப்படியே வச்சுட்டு நம்மளோட ரொட்டீன் லைஃப்பை மாற்றினாலே போதும், நம்மளோட ஹேபிட்டை என்டையராக சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதை இன்னும் டிஃபைன் பண்ணுற விதமாக நியூராலஜிஸ்ட் முல்லர் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று பண்ணுறாரு. என்ன அப்படின்னா ஒரு 5 ஆல்கஹாலிக்ஸை கூப்பிட்டு அவங்க குடிப்பழக்கத்தில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு அவங்க தலையில் வந்து ஒரு சிப்பு வைக்கிறாங்க. அந்த சிப்பை வச்சுட்டு அதை வந்து எலக்ட்ரிசிட்டி அதில் பாஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கிறாங்க. ஸோ இப்போ இவங்களோட டெஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு முறையும் குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வரும்போது, அதாவது பழைய ஹேபிட்டை வந்து எடுக்கணும் அப்படிங்கிற ஆசை வரும்போது இவங்க அந்த எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னா அந்த கிரேவிங்கை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக இந்த 5 பேருக்கு தலையிலையும் சிப்பு வச்சிருந்தாங்க. ஸோ இப்போ எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணாங்க, ரீடிங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த 5 பேர்கிட்டையும் கேட்கும் போது அவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு கேட்கும் போது அவங்களுக்கு சொன்னாங்க குடிக்கணும் அப்படின்னு ஆசை வரும்போது இந்த கரண்ட் உள்ள வரும், கரண்ட் உள்ள வந்த உடனே அந்த குடிக்கணுங்கிற ஆசை அப்படியே விலகிரும், அப்போ எங்களுக்கு வேற ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தோணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதைத்தான் ஆத்தர் சொல்றாரு, நம்மளுடைய பழக்க வழக்கத்தை மொத்தமாக அழிக்க முடியாது, அதை ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதுக்கு அவர் முக்கியமான ஒரு பாயிண்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா முதல்ல பிலீவ் யுவர் செல்ஃப், முதல்ல உங்களை நம்புங்க. என்னன்னா நீங்க மாற்ற முடியும், உங்க பழக்கத்தை மாத்திரலாம் அப்படிங்கிறத முதல்ல நம்புங்க அப்படின்னு சொல்றாரு. அதோட சேர்ந்து உங்களோட குரூப் ஆஃப் பீப்புளை மாத்துங்க, உங்களை சுற்றி இருக்கிற மக்களை மாற்றுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க குடிப்பழக்கத்தில் இருக்கீங்கன்னா குடிப்பழக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் ஒதுங்கி நல்ல ஒரு டீ டோட்டலர்ஸ் அவங்க கூட போய் உங்களோட செட்டை கொஞ்சம் நாளைக்கு வைங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ 2 முக்கியமான காரியத்தை இங்கே ஆத்தர் சொல்றாங்க. பிலீவ் யுவர் செல்ஃப், ரெண்டாவது உங்க குரூப் ஆஃப் பீப்புளை சேஞ்ச் பண்ணுங்க. ஸோ ஒருத்தனுடைய ரொட்டீனை மாத்தினாலே போதும், கியூவையும் ரிவார்டையும் மாற்ற அவசியமே இல்லை, ஆட்டோமேட்டிக்காக ஹேபிட் மாறிடும் அப்படின்னு சார்லஸ் டியூஹி இந்த சாப்டர்ல சொல்றாரு. இந்த செகண்ட் பார்ட்ல ஆத்தர் வந்து எப்படி ஒரு ஆர்கனைசேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண வைக்கிறது, அவங்களோட ஹேபிட்ஸை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ண வைக்கிறதுங்கிறத பற்றி இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் இந்த ஃபர்ஸ்ட் சாப்டரில் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா கீ ஸ்டோன் ஹேபிட்ஸை பற்றி பேசுகிறாரு. அது என்ன கீ ஸ்டோன் ஹேபிட்ஸ் அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு ஹேபிட் எல்லா பழக்க வழக்கத்தையும் மொத்தமாக மாற்றிடும். விச் மீன்ஸ் ஒரே ஒரு பழக்கத்தை ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே கொண்டு வந்தால் போதும், இல்லை ஒரு பழக்க வழக்கத்தை மாற்றினா போதும், மொத்த ஆர்கனைசேஷனுமே இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நேராக அது நகர ஆரம்பிச்சிடும். ஸோ இதைத்தான் ஆத்தர் இங்கே கீஸ்டோன் ஹேபிட் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு டிஸ்கிரைப் பண்ணிட்டு வராங்க.
ஆத்தர் சொல்றாரு, சில ஹேபிட்ஸ் வந்து செயின் ரியாக்ஷன் உடையது, அதாவது அதனுடைய விளைவுகள் தொடர்ச்சியா போய்கிட்டே இருக்கும். ஸோ அதை மட்டும் கண்டுபிடிச்சு அதை மாற்றினா போதும், அந்த ஹேபிட்டை இம்ப்ரூவ் பண்ணாலே போதும், அதை தொடர்ந்து இருக்கிற எல்லா விஷயங்களும் ஆட்டோமேட்டிக்கா மாறிடும் அப்படின்னு சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள், கெட்ட பழக்கத்தை பேஸா வச்சிருந்தாங்கன்னா அந்த கெட்ட பழக்கங்கள் அப்படியே செயின் ரியாக்ஷன்ல நிறைய கெட்ட பழக்கங்கள் கொண்டு போய் அது ஃபெயிலியர் கொண்டு போகும். அதே போல ஒரு நல்ல ரியாக்ஷன் வேணும் அப்படின்னா நல்ல ஹேபிட் ஒன்னை எடுத்து ஐடென்டிஃபை பண்ணி அதை கீஸ்டோன் ஹேபிட்டா வச்சுட்டோம் அப்படின்னா அதை மெயின் ஹேபிட்டா வச்சுட்டாலே போதும், அதுல இருந்து தொடர்ச்சியான நிறைய நல்ல முன்னேற்றங்களை பார்க்கலாம் அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. இப்படிப்பட்ட செயின் ரியாக்ஷன் உடைய அந்த கீஸ்டோன் ஹேபிட்டை எப்படி ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ள கொண்டு வந்து அதை சக்சஸுக்கு நேராக எடுத்துட்டு போறது அப்படின்னு பார்த்தா, நிறைய விஷயங்களை நம்ம பண்ணி அந்த நிறைய விஷயங்களை ப்ராப்பரா செஞ்சிருந்தா கூட அந்த சக்சஸ் நம்ம கிட்ட வராது. எப்போ வரும் அப்படின்னா, நம்மளுடைய விஷயங்களை கரெக்டா ப்ரையாரிட்டைஸ் பண்ணும் போது. நம்மளை சுத்தி 1000 விஷயங்கள் இருந்தாலும் எந்த விஷயத்த முதன்மையா எடுத்து பண்ணணுமோ, எந்த விஷயத்த கான்சென்ட்ரேட் பண்ணணுமோ, எந்த விஷயத்துல நாம வந்து நம்ம முக்கியத்துவத்தை செலுத்தணுமோ அந்த விஷயத்தை எடுத்து அந்த விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணும் போது தான் இந்த கீஸ்டோன் ஹேபிட்ல ஒரு நல்ல ரிசல்ட்டும் கிடைக்குது, ஆர்கனைசேஷன்ல நல்ல ஒரு சக்சஸும் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. ஸோ இந்த கீஸ்டோன் ஹேபிட் ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ள எப்படி சக்ஸஸை கொண்டு வரும் அப்படின்னா 3 முக்கியமான விஷயத்த பண்ணுது. என்ன அப்படின்னா, ஷிஃப்ட் பண்ணுது, அதாவது ஒரு விஷயத்துல இருந்து அடுத்த விஷயத்துக்கு மாற்றத்தை உண்டு பண்ணுது. 2வது டிஸ்லாஜ் பண்ணுது, அதாவது தேவையில்லாத விஷயங்களை ஆர்கனைசேஷன்ல இருந்து எடுக்குது. 3வது பேட்டர்னையே சேஞ்ச் பண்ணுது. அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு பேட்டர்னில் ஒர்க் பண்ண இருப்பாங்க, இப்படி தான் நம்ம ஒர்க் பண்ணணும், அப்படி தான் ஒர்க் பண்ணணும்னு சொல்லி. ஸோ இந்த கீஸ்டோன் ஹேபிட் உள்ளே என்டர் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த என்டையர் ஆர்கனைசேஷனோட ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ்குள்ளே இருக்கிற பேட்டர்னையுமே இது சேஞ்ச் பண்ணிடும். அது ஃபியூச்சரில் அந்த ஆர்கனைசேஷனை சக்ஸஸுக்கு நேராக நடத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. இதை டிஸ்கிரைப் பண்ற விதமா ஆத்தர் வந்து அலுமினியம் கம்பெனி ஆஃப் அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனோட சக்சஸ் பத்தி இங்க டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி ஒரு ஸ்மெல்டிங் ப்ராசஸ்ல இருந்த கம்பெனி, அதாவது அலுமினியத்தை உருக்குகிற ஒரு ப்ராசஸ்ல இருந்த ஒரு கம்பெனி. நல்ல ப்ராஃபிட் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா சில காரணங்களினாலே அவங்க லாஸுக்குள்ள போக ஆரம்பிச்சாங்க. ஸோ அதனுடைய சிஇஓ சேஞ்ச் ஆக வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. ஸோ அந்த டைம்ல பாலோ நீல் அப்படிங்கிற ஒருத்தரை சிஓவா அங்கே அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவருக்கு இன்வைட் பண்ணுற விதமாக, அவரை வெல்கம் பண்ணுற விதமாக அங்கே ஒரு கேதரிங் நடக்குது. அங்கே ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்க அந்த போர்ட் மீட்டிங்கில். ஸோ அப்போ வந்து இவர் ஸ்பீச்சுக்காக மேலே ஏறுறாங்க. அப்புறம் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இவர் வந்து நம்ம சக்ஸஸை பற்றி பேச போகிறாரு, இவர் நம்மளுடைய அடுத்து க்ரோத்தை பற்றி பேச போகிறாரு, இன்னும் ப்ராஃபிட்ஸை பற்றி பேசுவார், எப்படி அடுத்து இந்த லாஸில் இருக்கிற கம்பெனியை சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறத பற்றி பேசுவார் அப்படின்னு சொல்லி எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் சடனாக அவர் எதை பற்றி பேசுகிறார் அப்படின்னா, கம்பெனியோட சேஃப்டி மெஷர்ஸை பற்றி பேசுகிறார். எப்படி அந்த கம்பெனி பாதுகாப்பாக இயங்க முடியும், இங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாம் எப்படி பாதுகாப்பாக இருக்க முடியும். இது வந்து அன்எக்ஸ்பெக்டட், யாருமே இதை எதிர்பார்க்கல ஒரு சிஓ கிட்ட இருந்து. ஏன்னா யூஸ்வலாக சிஓஸ்லாம் வந்தாங்கன்னா நல்ல என்கரேஜிங் வேர்ட்ஸ் பேசுவாங்க, நம்ம அப்படி செய்ய போகிறோம், சாதிக்க போகிறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் இவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செக்யூரிட்டிஸ் பற்றியும் சேஃப்டி மெஷர்ஸ் பற்றியும் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்குலாம் கொஞ்சம் நம்பிக்கையும் போயிடுச்சு. ஏற்கனவே கம்பெனி லாஸில் இருக்குது, இனியும் ஃபியூச்சரில் லாஸில் போக போகுது அப்படின்னு சொல்லி. ஆனால் பாலோ நீல் ரொம்ப நம்பிக்கையோட அதை பற்றி பேசிட்டு இருந்தா, சேஃப்டி மெஷர்ஸை வந்து நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படின்னு சொல்லி. ஆனா பாலோ நீலுக்கு தன்னுடைய ஸ்பீச்ல அவ்வளோ கிளாரிட்டி இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா, அவர் ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா நம்பினார். என்ன அப்படின்னா, நம்ம எந்த விஷயத்த ப்ரையாரிட்டைஸ் பண்றோமோ அந்த விஷயம் தான் அடுத்த க்ரோத்துக்கு நிறைய எடுத்துட்டு போக போகுது. இது ஒரு ஸ்மெல்டிங் கம்பெனிங்கிறதுனால, அலுமினியத்தை உருக்குற ஒரு கம்பெனினால நிறைய ஹீட் அங்க ப்ரொடியூஸ் ஆகும். அதனால நிறைய ஆக்சிடென்ட்ஸ் அங்க நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதுதான் அங்க மேஜர் ப்ராப்ளமா இருந்துச்சு. ஸோ அவங்க ரிப்போர்ட் ஒன்று எடுக்கிறாரு. என்ன அப்படின்னா, இது வரைக்கும் எவ்வளவு ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா, அந்த இடத்துல ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப அதிகமான ரேட்ல நடந்ததே அந்த கம்பெனியோட வீழ்ச்சிக்கு ஒரு காரணமாகவும் இருந்துச்சு. ஸோ இந்த விஷயத்தை பாலோ நீல் ஐடென்டிஃபை பண்ணிட்டு சில மாற்றங்களை உருவாக்க ஆரம்பிச்சார். அதனால அவர் ஃபர்ஸ்ட் பண்ண விஷயம் என்னன்னா, சேஃப்டி மெஷர்ஸை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டைஸ் பண்ணாரு. ஸோ அவர் இந்த சிஇஓ போஸ்டிங்க்கு வர்றதுக்கு முன்னாடியே அவர் நிறைய வேலைகளில் இருந்தார். அதுவும் பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருந்தவர், ப்ரொமோஷன் எல்லாம் வாங்கி பெரிய ஹை போஸ்டிங்கில் இருந்த ஒரு மனுஷன் தான் இப்போ இந்த கம்பெனிக்கு சிஇஓ வந்திருக்கிறார். ஸோ அதுக்கு முன்னாடி அவர் படிச்சுட்டு இருக்கும் போதோ, இல்லை தீசஸ் பண்ணும் போதோ, இல்லை அதில் ப்ரொஃபஷனலாக அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதோ நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணி வச்சிருந்தார். அதில் ஒரு விஷயம் என்னன்னா, கவர்மெண்ட் வந்து ஹெல்த் கேரில் எல்லா மணியும் போடும் போது அவங்க எப்படி ஆக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் மைண்டில் வச்சிருந்தார். எப்படி அப்படின்னா,
அவங்க அதை ப்ரியாரிட்டைஸ் பண்ணி இது முக்கியம், இது மக்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் பண்ணாமல் அதை ஒரு ஹேபிட்டாக பண்ணிட்டு இருந்தாங்க. அதை அவர் கண்டுபிடிச்சார். எப்படி அப்படின்னா, பணம் வருது, பணம் வந்த உடனே ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று கட்டிடணும், ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு அதை பார்த்து மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க. ஸோ இதுதான் அந்த கவர்மெண்ட்டோட மைண்ட் செட்டாக இருந்துச்சு. ஸோ இதை இவர் கவனிச்சார். முன்னேற்றத்துக்கு தேவையான விஷயங்களை முக்கியப்படுத்தாம மக்களுடைய ஓட்டை மட்டுமே மைண்டில் வச்சு ஒரு ஹேபிட் லூப் ஃபார்ம் பண்ணியிருந்ததை அவர் கவனிச்சார் கவர்மெண்ட்ல. ஸோ இது ஒரு தவறான விஷயம் அப்படிங்கிறத பால் ஓநீல் உணர்ந்தார். ஸோ அதை தான் அவரோட ஆர்கனைசேஷன்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தார். என்னென்னா, அங்கே நிறைய லூப் ஹோல்ஸ் இருந்துச்சு, அந்த ஆர்கனைசேஷனில் நிறைய தேவையில்லாத பேட்டர்ன்ஸ் இருந்துச்சு. ஸோ வந்த உடனே அவர் முதல்ல செஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ஹேபிட் லூப்பை அங்கே கிரியேட் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, ஒரு இன்ஜுரி ஆன உடனேயே அது கியூவா எடுத்துக்கிட்டாரு. நெக்ஸ்ட் என்ன ஆயிடுச்சுன்னா, அதோட ரொட்டீனை எப்படி மாத்தினார்னா, அங்க அவங்களுக்கு மேல சூப்பர்வைசர்ஸை அவர் அலாட் பண்ணார். எதுக்கு அப்படின்னா, அவங்க உடனே அதை பத்தின ரிப்போர்ட்ஸை எடுத்துட்டு வந்து அவங்க சூப்பர்வைசருக்கு அதை சப்மிட் பண்ணணும். இதை ரொட்டீனா வச்சார். ஸோ இதை ப்ராப்பரா பண்றவங்களுக்கு ரிவார்டா ப்ரொமோஷன் கொடுத்தாரு. ஸோ இதை ஒரு ஹேபிட் லூப்பா அவர் வைக்கும் போது அவருடைய ஆர்கனைசேஷன்ல ஆட்டோமேட்டிக்கா சக்சஸ் வர்றதை அவரால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அதனால தான் எவ்வளவோ முக்கியமான விஷயங்கள் இருந்தாலும் பால் ஓநீல் எதை ப்ரியாரிட்டைஸ் பண்ணணுமோ, எது கம்பெனியை டெவலப் பண்ணுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணாரோ அதை கீஸ்டோன் ஹேபிட்டா வச்சு அதனுடைய பார்வையில் கம்பெனியை நடத்திட்டு போனாரு. இந்த கீஸ்டோன் ஹேபிட்டுங்கிறது ஒரு தனி மனுஷனை தாண்டி அவனை சுற்றி இருக்கிற எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணி அதில் சேஞ்சஸை உருவாக்குது அப்படின்னு சொல்றாரு. ஒரு ரிசர்ச்சர் ஜேம்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் சொல்றாரு, ஃபேமிலியில் யார் ஃபேமிலியாக உட்காந்து டின்னர் சாப்பிட்றாங்களோ அவங்களுடைய குழந்தைகள் எல்லாம் ஹை கிரேட்ஸ் வாங்குறாங்க, டென்ஷன் இல்லாமல் இருக்காங்க, ப்ரெஷர் இல்லாமல் இருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக தங்களுடைய ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இதைத்தான் கீஸ்டோன் ஹேபிட் அப்படின்னு இங்கே நம்மளுடைய ஆத்தர் சொல்கிறாரு. ஸோ இந்த கீஸ்டோன் ஹேபிட்ஸ் எதை அடிப்படையாக வச்சு போகுது அப்படின்னா, நம்மளோட ஹேபிட் லூப்பில் இருக்கிற சின்ன சின்ன வெற்றிகளை அடிப்படையாக வச்சு. ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுற விதமாக மைக்கேல் ஃபெல்ப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒலிம்பிக் ஸ்விம்மரை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவரை பற்றி இங்கே ஆத்தர் நம்மளுக்கு டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. இந்த மைக்கேல் ஃபெல்ப்ஸுக்கு பின்னாடி, அவரோட சக்ஸஸ்க்கு பின்னாடி இருந்த ஒரு மனுஷன் யாருன்னா பாப் பவுமேன் அப்படிங்கிற அவரோட ட்ரெயினர். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் மைக்கேல் ஃபெல்ப்ஸை பார்க்கும்போதே அவருக்கு தெரிஞ்சிச்சு இவர் பெரிய சாம்பியனாக வருவார். காரணம் என்ன அப்படின்னா, இவருடைய பெரிய கைகள், சின்ன கால்கள். ஸோ இதெல்லாம் ஒரு ஸ்விம்மருக்கு ஒரு பயங்கர ப்ளஸ்ஸான ஒரு ஃபிசிக். ஸோ இதை வச்சு அவர் ஈஸியாக சாம்பியன் ஆயிடுவார்னு தெரியும். ஆனால் சில ஹேபிட் சேஞ்சஸை அவர் கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணார். ஏன்னு சொன்னால், பவுமேன் தெளிவாக நம்பினார், ஹேபிட் சேஞ்ச் தான் ஒரு மனுஷனை சாம்பியனா மாற்றும். அதை எஸ்பெஷலி ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனை சாம்பியனா மாற்றணும்னா அவன் அங்கே போய் ஸ்பாட்ல யோசிக்கிறவனா இருக்கக்கூடாது, அவன் உடனே ரியாக்ட் பண்ற ஒருத்தனா இருக்கணும், அது அவனுக்கு ஹேபிச்சுவலா இருக்கணும் அப்படிங்கறத ரொம்ப நம்பினாரு. ஸோ அதனால ஃபெல்ப்ஸை ஹேபிச்சுவலா ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில ட்ரைனிங்ஸை அவனுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாரு. அதுவும் இல்லாமல் ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு ஸ்விம்மருக்கு தேவையானது மைண்ட் செட் அப்படிங்கிறதுல ரொம்ப பவுமேன் கிளியராக இருந்தார். ஸோ ஃபெல்ப்ஸை ட்ரெயின் பண்ணும் போது அவரோட மைண்ட் செட்டையும் சேர்த்து கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தார். ஸோ அதுக்கு ரிசல்ட்டாக ஒரு தடவை ட்ரைனிங் முடியும் போதும் ஃபெல்ப்ஸ் கிட்ட ஒரு சிடி கொடுப்பார், அவர் ஒரு வீடியோ டேப்பை கொடுப்பார். அந்த வீடியோ டேப்பில் ப்ரொஃபஷனல் ஸ்விம்மர்ஸோட வீடியோ டேப் அது. ஸோ அவங்ககிட்ட சொல்லியிருந்தாரு, நீ ஒரு நாள் நைட் தூங்கும் போதும் தூங்குறதுக்கு முன்னாடியும் தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறமும் இந்த வீடியோவை நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தாரு. ஸோ ஒரு டைம் ஃபெல்ப்ஸ் அந்த வீடியோவை பார்க்கும்போது தன்னையே அந்த வீடியோக்குள்ளே இணைச்சிட்டு தான் ஸ்விம் பண்ணுற மாதிரியும், தான் போய் அந்த ரேஸ் லைனில் தொடர மாதிரியும் அப்படியே தானே இமேஜினேட் பண்ணிகிட்டே இருந்தார் ஒரு நாளும். அதுவே அவரோட ரொட்டீன் லைஃபாக மாற ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஃபியூச்சரில் என்னாச்சுன்னா, அவர் ஒலிம்பிக்ஸுக்கு உள்ளே வந்த உடனே அவரோட ட்ரெயினர் பவுமேன் எதுவுமே சொல்ல மாட்டார். என்னன்னா, உன்னோட டேப்பர் ரெடியாவை அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா நீ பார்த்த விஷயங்களை ரெடியாவை. ஏன்னு சொன்னால் ஃபெல்ப்ஸுக்கு அந்த பழக்கம் இருந்துச்சு. தான் வீடியோவை ப்ளே பண்ண உடனே அந்த வீடியோக்குள்ளே தானே உள்ளே இருக்கிற மாதிரி அவர் உணர்ந்துப்பார். ஸோ அதனால தான் பவுமேன் இங்கே ஒரு க்ளூ கொடுப்பாரு. என்ன க்ளூ கொடுப்பாருன்னா, உன்னுடைய வீடியோவை ரெடியாவை அப்படின்னு சொல்லுவார். சொன்ன உடனே இவர் தன்னை வீடியோக்குள்ளே இருக்கிற மாதிரி உணர்ந்துருவார். ஸோ ஆன் ஃபீல்டில் அவர் வீடியோவில் இருக்கிற மாதிரியே சக்ஸஸை தேடி அதில் புஷ் பண்ணி எல்லாரையும் முந்தி போய் ஃபர்ஸ்ட்டாக எடுக்கிற அளவுக்கு அவர் ஹேபிச்சுவலாக ட்ரெயின் ஆகியிருந்தார். இந்த ப்ராக்டிஸ் ஃபெல்ப்ஸுக்கு ஒரு ஹார்டான டைமில், ஒரு கஷ்டமான நேரத்தில் எப்படி உதவுச்சு அப்படிங்கிறத ஆத்தர் இங்கே சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, அவர் ஸ்விம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு வாட்டி காம்படிஷனில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவரோட காகல்ஸ் அவர் கண்ணை விட்டு விலகி போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ கொஞ்சமாக தண்ணி உள்ளே ஏற ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் டோட்டலாகவே காகல் போன உடனே அவருக்கு சுத்தமாக கண் பார்வை தெரியலை தண்ணிக்குள்ளே. ஸோ இருந்தாலும் எல்லாரும் முன்னேறி போயிட்டு இருக்காங்க, தானும் போகணும் அப்படிங்கிறத எண்ணம் மட்டும் அவருக்கு இருந்துச்சு. பட் அவர் அந்த வீடியோ டேப்பை மைண்டில் வச்சுருந்தனால அந்த
வீடியோ டேப்புக்குள்ளே தானும் ஸ்விம் பண்ணுற மாதிரி அவர் இமேஜினேட்டிவாக தானே ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தனால அவர் காகல்ஸை பற்றி யோசிக்கவே இல்லை. ரேதர் அவருடைய எண்ட் பாயிண்ட், அவரோட ரேஸ் பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு எவ்வளவு அடிகள் வேணும், இன்னும் எவ்வளோ தடவை நம்ம கையை சுழட்டணும், எவ்வளோ தூரத்துக்கு நம்மளோட ஃபீட்டை நம்மளோட காலை பின்னாடி அடிக்கணும் அப்படிங்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அதனால அவர் காகல்ஸை பற்றி கவலையே படலை. அவருக்கு கண்ணு தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றியும் கவலைப்படாமல் ஈஸியாக முன்னேறி அந்த வீடியோ டேப்பில் இருக்கிற மாதிரி தன்னைத்தானே இமேஜினேட்டிவாக யோசிச்சுட்டு ஈஸியாக முன்னேறி அந்த ரேஸ் எண்டை டச் பண்ணி அவர் அன்னைக்கு மெடல் வின் பண்ணார். ஸோ இதைத்தான் ஆத்தர் சொல்கிறாங்க ஒரு கீஸ்டோன் ஹேபிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு கீஸ்டோன் ஹேபிட் நம்மளுக்கு இருந்தால் போதும், நம்மளோட எல்லா ஃபெயிலியர்ஸ்லையும் கூட இந்த கீஸ்டோன் ஹேபிட் நம்ம அதெல்லாம் மீறி சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெயிக்கிறதுக்கு உதவி செய்யும் அப்படின்னு ஆத்தர் இங்கே. ஸோ 5th சாப்டரில் ஆத்தர் ஸ்டார்பக்ஸ் அப்படிங்கிற ஒரு காஃபி பிராண்டை பற்றி இங்கே பேசுகிறாரு. ஸோ அதோட சக்ஸஸும் அந்த ஆர்கனைசேஷனோட க்ரோத்துக்கு எது ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிச்சது அப்படிங்கிறத பற்றி இங்கே ஆத்தர் நம்மளுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்தராக ஆத்தர் இந்த ஆர்கனைசேஷனுக்கான கீ சக்ஸஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா வில் பவர், அதாவது விடாமுயற்சின்னு சொல்லலாம், அது ஒரு ஆற்றல் அப்படின்னு கூட சொல்லலாம். வில் பவர் இருந்தாலே போதும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஆர்கனைசேஷனை ரன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த 5th சாப்டரில் சொல்கிறார். அதுக்கு எக்ஸாம்பிளாக தான் ஸ்டார்பக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டை இங்கே நம்மளுக்கு எக்ஸாம்பிளாக பேசியிருக்கிறாங்க ஆத்தர். ஸோ இந்த வில் பவர் அப்படின்னா என்ன அப்படின்னா தன்னைத்தானே கட்டுப்படுத்தக்கூடிய திறன். இப்போ எல்லாருக்குமே பிரச்சனை உள்ள ஒரு விஷயம் என்னென்னா நம்மளே கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டிவியில் ஒரு முக்கியமான ஒரு ஷோ போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த ஷோ நம்மளுக்கு பிடிக்கும், இருந்தாலும் அதை பார்க்கக்கூடாதுன்னு நம்மளே கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் அதை கண்ட்ரோல் ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்னா அதுக்கு பேர் தான் வில் பவர். ஸோ இப்போ ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஆர்கனைசேஷன் லாங் டேர்மாக தான் எதிர்பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், லாங் டேர்ம் ப்ராஃபிட் தான், ரொம்ப நாள் ப்ராஃபிட்டு, ரொம்ப நாள் சக்ஸஸ், இந்த மாதிரி விஷயங்களை தான் எதிர்நோக்கி போவாங்க. எந்த ஒரு கம்பெனியும் நம்ம கொஞ்ச நாளைக்கு ப்ராஃபிட்டபுளாக ரன் பண்ணிட்டு அப்புறம் க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அவங்களோட இன்டென்ஷன் எல்லாமே லாங் ரன்னாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்டென்ஷன் உள்ளவங்களுக்கு, அந்த மாதிரி சிந்தனை உள்ளவங்களுக்கு ஒரு ஆர்கனைசேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணணும், அது ரொம்ப நாளைக்கு நம்ம சஸ்டெயின் பண்ணணும் மார்க்கெட்டில் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு முக்கியமான கீயாக ஆத்தர் சொல்கிறது என்னென்னா வில் பவர் தான். இதை நம்மளுடைய விஷயங்களுக்கு கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய சின்ன சின்ன சந்தோஷங்கள்னால நாம் பெரிய அச்சீவ்மெண்ட்ஸை இழக்க நேரிடும். ஃபார் எக்ஸாம்பிள், டைம் வேஸ்ட் பண்ணுறதுனால நம்ம புக்ஸ் படிக்கலாம், அந்த டைமில் நம்மளோட நாலேஜை கெயின் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் லாங் டேர்முக்கு நாம் போடுற சீட். ஆனால் ஷார்ட் டேர்ம் ஹாப்பினஸ், இப்போ டிவி பார்க்குறதோ இல்லை ஒரு ஷோ பார்க்குறதோ இல்லை ஒரு ஸ்போர்ட்டில் ஏதாவது ஒன்று பார்க்குறதோ, இதெல்லாம் ஷார்ட் டேர்ம் ஹாப்பினஸ். இப்போ யார் ஒருத்தவங்க அவங்கள கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பிடிச்சிருந்த ஷோ ஓடினாலும் இல்லை இந்த டைமில் என்னை நான் அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வில் பவர் அவங்களுக்கு உள்ளே இருந்தால் தான் அவங்களே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அந்த வில் பவர் மூலமாக அவங்களோட லாங் ரன்னுக்கு ப்ரிப்பேர் ஆக முடியும். இதைத்தான் ஆத்தர் இங்கே வில் பவர்னு சொல்லி இந்த பெரிய ஆர்கனைசேஷனோட கீ அப்படின்னு சொல்லி கீழே டிஸ்கிரைப் பண்ணிட்டு வரார். இப்போ ஸ்டார்பக்ஸோட சக்ஸஸை பார்க்கறதுக்கு முன்னாடி வில் பவரை பற்றி டீட்டெயிலாக கொஞ்சம் ஸ்டடி பண்ணோன்னா நம்ம ஃபர்தராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த வில் பவரும் செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறதும் ஒன்னோட ஒன்று இணைஞ்சு இருக்கு. அதைத்தான் ஆத்தர் எப்படி சொல்கிறாங்கன்னா ஒரு ரிசர்ச் மூலமாக சொல்கிறாரு. எப்படி அப்படின்னா ஒரு 8th கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 164 பீப்புளை எடுத்துகிட்டு ஒரு ரூமில் வைக்கிறாங்க. வச்சுட்டு அவங்களோட வில் பவரை எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ செக் பண்ணும் போது ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு நிறைய ஐக்யூ இருக்குது, ஆனால் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு பயங்கர செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கு. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு முன்னாடி ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக ஒரு சாக்லேட்ஸ் வச்சுட்டு அவங்க சொன்னாங்க இதை உடனே சாப்பிடணும் அப்படின்னா ஒரே ஒரு சாக்லேட் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதுவே நாங்கள் இப்போ வெளியில் போகிறோம், போயிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வருவோம், நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னா 2 சாக்லேட்டாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சொல்லிட்டு அவங்க ஒரு 2-வே மிரருக்கு பின்னாடி நின்றுக்கிட்டாங்க. நின்று அந்த குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது சில குழந்தைங்களால டெம்டேஷன் தாங்க முடியாமல் சாக்லேட்டை பார்த்து ஆசை உடனே எடுத்து ஒன்றை சாப்பிட்றாங்க. ஆனால் சில குழந்தைங்க 2 சாக்லேட் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அப்போ வெளியில இருந்தவங்க உள்ள பார்க்கும்போது அந்த குழந்தைங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறத பார்த்து அவங்களுக்கு 2 சாக்லேட் கொடுத்தாங்க. ஸோ இதைத்தான் ஆத்தர் வில் பவர் சொல்றாரு. வில் பவர் நம்மளுடைய ரிவார்டை ஜாஸ்தி பண்ணுது. வில் பவர் நம்மளுடைய செல்ஃப் டிசிப்ளினையும் கற்றுக் கொடுக்குது. வில் பவர் நம்மளுடைய லாங் ரன்னுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாரு.
இப்போ இவங்களோட அகடமிக் பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் எடுத்து பார்த்தா யாருக்கு அதிகமான செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சோ, வில் பவர் இருந்துச்சோ, அவங்க தான் அதிகமான மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க தான் ஸ்கூலை விட்டு வெளியில் போகும்போது நல்ல கிரேடில் பாஸ் பண்ணி போயிருக்கிறாங்க. நல்ல பெரிய பெரிய போஸ்டிங்லேயும் பொசிஷன்லேயும் கூட ஃபியூச்சரில் வந்திருக்கிறாங்க. ஸோ இதில் செக் பண்ண போது 2 விதமான பீப்புள் இருக்காங்க. ஒன்று ஐக்யூவில் ஜாஸ்தியாக இருக்கிற பீப்புள், இன்னொன்று பீப்புள் என்ன செல்ஃப் கண்ட்ரோல் உள்ள பீப்புள். இதில் யார் அதிகமாக ஷைன் பண்ணா அப்படின்னு பார்த்தா அதிக ஐக்யூ இருக்கிறவங்க தான் லாஜிக் படி பார்த்தா ஷைன் ஆயிருக்கணும். ஆனா அவங்க ஷைன் பண்ணல. செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கிற பீப்புள் தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஏன்னு சொன்னா ஐக்யூ ஒரு சைடு இருந்தாலும், இன்டெலிஜென்ஸ் ஒரு சைடு இருந்தாலும், அவங்களுக்கு பொறுமை கிடையாது. அவங்கள தாங்களே ஒரு இடத்துல உட்கார வச்சு அவங்கள அப்டேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அந்த பொறுமை அவங்ககிட்ட இல்லாதனால தங்களுடைய லைஃப்ல தோத்து போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ அதே ரிசர்ச்ல எப்படி அந்த குழந்தைங்களோட வில் பவரை இன்க்ரீஸ் பண்றது அப்படின்னு யோசிச்சப்ப என்ன பண்ணாங்கன்னா, அதே சாக்லேட்டுக்கு பதிலாக சாக்லேட் மாதிரியே ஒரு 3D பிக்சர் ஒன்று வச்சுட்டாங்க. அது பார்க்கும்போது ரொம்ப ரியலாக இருக்கு. அந்த குழந்தைங்களுக்கு டெம்டேஷன் வர்ற அளவுக்கு, அதை பார்த்து ஆசை வர்ற அளவுக்கு அந்த பிக்சர் இருக்கு. ஆனால் அந்த குழந்தைங்களால அதை சாப்பிட முடியாது, ஏன்னா அது சாதாரண பிக்சர். ஸோ அதை வச்சுட்டே இருக்கும் போது அந்த குழந்தைங்கள்ட்ட ஒரு மாற்றத்தை பார்த்தாங்க. என்ன அப்படின்னா, அதை பார்த்து 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 அவங்களுக்கு பழகி போய் அவங்களோட வில் பவர் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியானதை பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஃபியூச்சர்ல அவங்க அகடமிக்ஸ்லயும் நிறைய சேஞ்சஸ் வர்றதை அவங்க கவனிச்சாங்க. அப்பதான் ஒரு டிசிஷனுக்கு வந்தாங்க. என்ன அப்படின்னா, வில் பவர் அப்படிங்கிறது ஒரு லேர்னபிள் ஸ்கில் தான். அது நம்ம கத்துக்கக்கூடிய ஒன்று தான். அதை ப்ராப்பரா நம்ம ஹேண்டில் பண்ணாலே போதும், வில் பவரை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. ஸோ இந்த ரிசர்ச் ரிசல்ட்டை கொடுத்தது மேரவின் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் தான். ஆனாலும் அவருக்கு இதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஏன்னு சொன்னால் அவர் ஒரு விஷயத்தை கவனிச்சார். சில டைம் ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது நாம் இன்னைக்கு ஜிம்முக்கு போனோம், நம்ம ஜாகிங் போனோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரிஸ்காக இருக்கிறாங்க. ஆனால் சில டைமில் அதே ஆஃபீஸுக்கு போயிட்டு வரும்போது இன்னைக்கு நம்ம படுத்து தூங்கலாம், வெளியிலலாம் போய் சாப்பிட வேணாம், சும்மா இருக்கிற சிப்ஸை ஏதாவது எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப லேசியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இங்கே தான் அவருக்கு ஒரு கொஸ்டின் வருது. என்ன அப்படின்னா, வில் பவர் அப்படிங்கிறது ஒரு லேர்னபிள் ஸ்கில். அதை கற்றுக்கக்கூடிய ஒண்ணுனா ஏன் ஒரு நாள் அது சேஞ்ச் ஆகுது அப்படிங்கறத யோசிக்க ஆரம்பிச்சார். சோ அதுக்கு டிஃபைன் பண்றது மாதிரி இங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை இங்க ஒரு ஆத்தர் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை ஒரு ரூம்குள்ள வச்சு அவங்களுக்கு முன்னாடி 2 விதமான ஐட்டம் வைக்கிறாங்க. ஒன்று என்னன்னா முள்ளங்கி ராடிஷ், இன்னொன்று என்னன்னா குக்கீஸ், அதாவது பிஸ்கெட்ஸ் வைக்கிறாங்க. ஸோ வச்சுட்டு ஒரு 5 பேர் குக்கீஸ் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க, இன்னொன்று 5 பேர் ராடிஷ் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதில் குக்கீஸ் சாப்பிட்றவங்களுக்கு பெருசாக வில் பவர் தேவையில்லை. ஏன்னு சொன்னால் குக்கீஸ் ஆப்வியஸாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது நம்ம கஷ்டப்பட்டு சாப்பிடணும் அப்படின்லாம் சாப்பிட வேணாம். அவங்க ரொம்ப ஜாலியாக சாப்பிட்டாங்க. ஆனால் முள்ளங்கி சாப்பிட்டவங்களுக்கு அது யாருக்குமே அந்த டேஸ்ட் பிடிக்கும். உடனே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வில் பவர் எல்லாம் செலவு பண்ணி இதை சாப்பிட்டு ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருந்து அதை சாப்பிட்டாங்க. இப்போ அந்த ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் உள்ள வந்தாங்க. உள்ள வந்துட்டு சொன்னாங்க, உங்க வாயில இருக்கிற டேஸ்ட் போகிறதுக்கு 15 மினிட்ஸ் ஆகும், அந்த நாக்கில் அந்த டேஸ்ட் இருக்கும் அப்படியே. ஸோ அந்த 15 மினிட்ஸ் நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு ஜாமெட்ரிக் பேட்டர்ன் ஒன்று வரைங்க, ஆனா பென்சிலை எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஜாமெட்ரிக் பேட்டர்ன் ஒன்று கொடுக்குறாங்க. பட் ரியாலிட்டி என்னன்னா, அந்த ஜாமெட்ரிக் பேட்டர்னை கம்ப்ளீட்டே பண்ண முடியாது. பட் எதுக்காக அது கொடுத்தாங்க அப்படின்னா, அவங்களுடைய பொறுமையை சோதிக்கிறதுக்கு, அவங்க வில் பவர் எவ்வளவு இருக்கு அப்படின்னு செக் பண்றதுக்காக. இப்போ அதோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா, குக்கீஸ் சாப்பிட்டவங்க எல்லாம் ரொம்ப ஜாலியா அதை வரைஞ்சிட்டே இருந்தாங்க, திருப்பி திருப்பி ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. அது முடியாத பட்சத்துலயும் அதை பத்தி கவலைப்படாம திருப்பி திருப்பி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா ராடிஷ் சாப்பிட்டவங்க, முள்ளங்கி சாப்பிட்டவங்களால ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல அதை கண்டினியூ பண்ண முடியல. ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டாங்க, ரொம்ப டென்ஷன் ஆகி இதெல்லாம் ஒரு ஜாப், இதெல்லாம் ஒரு வேலை அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி அவங்க மைண்ட் செட் மாறுது. ஸோ இதனோட எண்ட் ரிசல்ட் என்ன அப்படின்னு அவங்க கன்க்ளூஷனுக்கு வந்தாங்கன்னா, வில் பவர் அப்படிங்கிறது ஒரு ஸ்கில் கிடையாது, அது ஒரு மசில். ஏன்னு சொன்னா, குக்கீஸ் சாப்பிட்டவங்க எந்த வித வில் பவரையும் பயன்படுத்தாம ரொம்ப ஜாலியா சாப்பிட்டதுனால, அவங்களுக்கு பிடிச்சு செஞ்சதுனால அதுக்கு அடுத்து வந்த ஜாமெட்ரிக் பேட்டர்னையும் ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணாங்க. ஆனா ராடிஷ் சாப்பிட்டவங்க, முள்ளங்கி சாப்பிட்டவங்க அப்பவே ரொம்ப வில் பவரை அவங்க பயன்படுத்தினாங்க, அதை சாப்பிட்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதனால அதுக்கு அடுத்து வந்த ஜாமெட்ரிக் பேட்டர்ன்ல அவங்களால அதே கவனத்தையும் அதே எந்துவையும் காட்ட முடியல. ஸோ இதைத்தான் ஆத்தர் சொல்றாரு, இது ஒரு ஸ்கில் கிடையாது, இது ஒரு மசில். வில் பவர் அப்படிங்கிறது ஒரு மசில். எப்படி நம்மளுக்கு பைசப்ஸ் மசில்ஸ் இருக்கோ அதே மாதிரி இப்போ ஒரு ஒர்க்கை நம்ம பண்றோம் அப்படின்னா, ஆரம்பத்தில் பயங்கர எந்துவா நம்மளால ஃபுல் ஃபோர்ஸிங் கொடுத்து அந்த ஒர்க்கை நம்மளால பண்ண முடியும், நம்ம கை அதை பண்ணும். ஆனா அதுவே டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து வர்ற எல்லா ஒர்க்கையும் அதே பவர்ஃபுல்லா நம்மளால பண்ண முடியாது. ஸோ இதே மாதிரி தான் வில் பவர். நாம ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல கவனம் செலுத்துறோம் அப்படின்னா அதுலேயே எல்லா பவரையும், நம்மளோட எல்லா வில் பவரையும் அதிலே கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை தவிர்த்து வருகிற எல்லா காரியத்திலையும் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிரும் அப்படிங்கிற
அப்படிங்கிறது தான் ஆத்தர் இங்க சொல்றாரு. ஸோ இதைத்தான் ஆத்தர் வந்து நம்மளோட ஆஃபீஸோட கனெக்ட் பண்ணி சொல்றாரு. நம்ம ஆஃபீஸில் எவ்வளோ ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறோமோ அப்போ வீட்டுக்கு வரும்போது அது போல தான் நம்மளோட மைண்ட் செட் இருக்கும். எவ்வளோ வில் பவரை ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அது போல தான் மீதி உள்ள எல்லா காரியங்களுக்கும் நம்மளுடைய மீதி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்னு ஆத்தர் இங்கே சொல்கிறாரு. இதனால தான் ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் எல்லாம் நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியாக வச்சு ஏர்லி மார்னிங்கே கம்ப்ளீட் பண்ணணும், சீக்கிரமாக எந்திரிச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசன் இதுதான். ஏன்னா அப்போ தான் நம்மளோட வில் பவர் நம்மக்கிட்ட ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறத ஆத்தர் இங்கே கன்க்ளூட் பண்ணுறாரு. ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுற விதமாக ஆத்தர் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் நடக்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பஸ் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ அதில் ஆல்மோஸ்ட் ஒரு 50 பேருக்கு காயப்படிச்சு, கால் ஒடிஞ்சிருக்கு. ஸோ அவங்க எல்லாரையுமே ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. ஆனால் அதில் ஒரு சிலர் 6 மாதம் கழிச்சு தான் நடக்கிறாங்க. ஆனால் ஒரு சிலர் வெறும் ஒரே மாதத்தில் எந்திரிச்சு நடக்கிறாங்க, 2 மாதத்தில் எந்திரிச்சு நடக்கிறாங்க. ஸோ இது எப்படி இந்த சேஞ்சஸ் வருது அப்படின்னு கவனிக்கும் போது அங்கே இருந்த ஒருத்தரோட ஆக்டிவிட்டியை என்னன்னு கவனிச்சாங்க. என்னன்னு பார்த்தா அவர் தனக்குத்தானே ஒரு ரிவார்டு ஒன்று செட் பண்ணியிருந்தார். என்ன அப்படின்னா அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை வந்து 3:30க்கு பஸ் ஸ்டாப்பில் மீட் பண்ணுறது தான் அவருடைய ரிவார்டாக இருந்துச்சு. அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருந்தார். ஸோ கரெக்டாக 3:30 அப்படிங்கிற டைம் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு கியூ கிடச்சிரும். உடனே அவரோட கியூ என்ன பண்ணுன்னா அவரோட ரொட்டீன் லைஃப், அதாவது நடந்து போகணும் அப்படிங்கிற ஒரு புஷ்ஷை கொடுக்கும். ஆனால் அவருக்கு கால் ஒடிஞ்சிருக்கே, அப்புறம் எப்படி மூவ் ஆகாரு அப்படின்னா அவரோட ரிவார்டை பெறுகிறதுக்காக அவரோட வில் பவரை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறாரு. அது டே டு டே என்ன ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா அவருக்கு ஸ்பீடான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை ஹெல்த்லையும் சரி அவர் கால்லையும் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்படி தான் நம்மளால் முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்தால் கூட நம்மளுடைய ரிவார்டை செட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய வில் பவர் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆயிரும் அப்படிங்கிறத ஆத்தர் சொல்கிறார். ஸோ இதே கான்செப்டை பேஸாக வச்சு தான் ஸ்டார்பக்ஸோட சக்ஸஸ் இருக்குன்னு ஆத்தர் சொல்கிறாரு. எப்படி அப்படின்னா டிராவிஸ் அப்படிங்கிற ஒரு நபரை குறித்து இங்கே பேசுகிறார். அவர் யார் அப்படின்னா ஸ்டார்பக்ஸோட சக்ஸஸ்ஃபுல்லான மேனேஜர். ஆனால் அவருடைய சைல்ட்ஹுட் டேஸ் வந்து அவ்வளவு பிரமாதமாக இல்லை. ஏன்னு சொன்னால் அவங்களோட பேரண்ட் 2 பேருமே ட்ரக் அடிக்ட், அவங்க அப்பாவும் இறந்து போயிடுறாரு. ஸோ இதனால டிராவிஸ் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு, சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் செய்கிறாரு. ஆனால் அவர் ஒரு இடத்துக்கு போகும்போதும் தம்முடைய கோவத்தினால, அதாவது கஸ்டமர்ஸை ஹேண்டில் பண்ண முடியாததுனால, கஸ்டமர்ஸோட தேவையில்லாத வார்த்தைகளை சகிக்க முடியாதனால கோவப்பட்டுருவார். உடனே அந்த இடத்த விட்டு அவங்கள தூக்கிடுவாங்க. ஆனால் ஸ்டார்பக்ஸ்ல இருந்து அவருக்கு ஆஃபர் வரும்போது, ஸ்டார்பக்ஸில் வேலை கிடைக்க ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது ஸ்டார்பக்ஸ் அவர் ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேனேஜராக அந்த இடத்துக்கு மாறிச்சு. எப்படின்னா ஸ்டார்பக்ஸோட எம்ப்ளாயீஸை வில் பவரில் ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஒரு தனி ஃபார்மேட்டே ஸ்டார்பக்ஸ் அங்கே ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சுருந்தாங்க. எப்படின்னா ஒரு ஆங்கிரியான ஒரு கஸ்டமரை பார்க்குறாங்க, ரொம்ப கோவக்கார ஒரு கஸ்டமரை பார்க்குறாங்க அப்படின்னா எப்படி அவங்க டீல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு ட்ரைனிங் ஸ்ட்ரக்சர் வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு கஸ்டமரை பார்க்குறாங்க, அவர் ரொம்ப கோவமாக இருக்கிறாருன்னா அதுதான் அவங்களுக்கு கியூ. ஸோ அவங்களோட ரொட்டீன் என்ன அப்படின்னா லாட்டே மெத்தட் அப்படின்னு ஒரு மெத்தட் வச்சுருந்தாங்க. ஸோ அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா கஸ்டமரை ஃபஸ்ட்டு கேட்பாங்க, கஸ்டமருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கடுத்து அவங்களோட கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு சொல்லி எடுத்துப்பாங்க. மூணாவதாக அதுக்கு ஆக்ஷன் என்ன பண்ணுமோ அதை கரெக்டாக பண்ணுவாங்க, அந்த ப்ராப்ளமை உடனே சால்வ் பண்ணிடுவாங்க. சொல்லிட்டு நாலாவதா அவங்களுக்கு நன்றி சொல்லுவாங்க, நீங்கள் இந்த ப்ராப்ளம் எங்களுக்கு சொன்னதுக்கு, தெரியப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் பத்தாதுன்னு சொல்லி இந்த ப்ராப்ளம் எதனால உண்டாச்சு அப்படின்னும் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இதனுடைய விளைவு என்ன அப்படின்னா அந்த கஸ்டமர் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக அவங்க பண்ண எல்லா விஷயங்களையும் ரொம்ப பிடிச்சி போனவரா நல்ல ஒரு காஃபியை குடிச்சிட்டு சந்தோஷமாக போய் மறுபடியும் அந்த இடத்துக்கு வருவார். ஸோ இதுதான் அவங்களுடைய ட்ரைனிங் மெத்தடாக இருந்துச்சு. இதுக்கு அவங்க லாட்டே மெத்தட் அப்படின்னும் பேர் வச்சிருந்தாங்க. ஸோ இதுதான் ஒரு வில் பவரை இன்க்ரீஸ் பண்ணி அந்த ஸ்டார்பக்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆர்கனைசேஷனை மார்க்கெட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ வரைக்கும் சஸ்டெயின் பண்ண வைக்குதுன்னு ஆத்தர் சொல்கிறாரு. இந்த 6th சாப்டரில் ஆத்தர் வந்து ஒரு நெருக்கடியான சுச்சுவேஷனில் எப்படி ஒரு புது ஹேபிட் வருது, எப்படி அந்த நெருக்கடியான சுச்சுவேஷன் ஒரு புது ஹேபிட்டை இனிஷியேட் பண்ணுது, அது எப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ரன்னுக்கு ஆர்கனைசேஷனை ரெடி பண்ணுது, அதை பற்றி இங்கே பேசுகிறாங்க. முக்கியமாக மேக்ஸிமமாக பார்க்கும்போது ஆக்சிடென்டலாக தான் இந்த மாதிரி ஹேபிட்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகுது. அதாவது ஒரு தவறில் இருந்து தான் நாம் வந்து ஒரு நன்மையை பெற முடியும். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் கூட பார்க்க முடியும், நம்மளுடைய ஃபெயிலியர்ஸ்லேருந்து, நம்ம செய்த தவறுகள்லேருந்து எதை கற்றுக்கிறோமோ அதுதான் நம்ம சக்சஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கும். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ற விதமா ஆத்தர் இந்த 6th சாப்டர் ஃபுல்லா டிஸ்கிரைப் பண்ணிட்டு வராங்க.
ஸோ இதை டிஸ்கிரைப் பண்ணுற விதமாக ஆத்தர் வந்து நாசாவை குறித்து பேசுகிறாரு. இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும் நாசா எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க, எவ்வளவு பயங்கரமான ஆராய்ச்சியிலலாம் ஈடுபடுறாங்க, ஒரு ஃப்ளாவும் இல்லாமல் அவங்களோட ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரே பயங்கர ஸ்ட்ராங்காக போயிட்டு இருக்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ ஆனால் இது ஆரம்பத்தில் இப்படி இல்லை. அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு டிசிப்ளினான ஒரு ஃபார்மேட் இருக்காது, எல்லாரும் சின்ன சின்ன தவறுகள் அங்கங்கே செஞ்சுட்டே இருப்பாங்க, ரொம்ப நாள் இப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு. பட் இதில் ஒரு பிரேக் த்ரூ எப்போ கிடச்சிச்சு அப்படின்னா 1986 ஒரு ஸ்பேஸ் ஷட்டிலர் ஒன்று வெடிச்சிச்சு. வெடிச்ச பின்னாடி தான் அங்கே இருந்த எல்லா எம்ப்ளாயிஸுமே, எல்லா பாஸுமே, அங்கே இருந்த பெரிய பெரிய பொசிஷனில் இருந்த எல்லா சயின்டிஸ்ட்டுமே கூடி ஒரு முடிவுக்கு வந்தாங்க. என்னன்னா, இதை நம்ம ஒரு கட்டமைப்புக்கு எடுத்துகிட்டு வரணும், ப்ராப்பராக ஒரு ஹேபிச்சுவல் ஒரு விஷயத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு தாட்டு அப்போ தான் அவங்களுக்கு உருவாகுது. அதுக்கப்புறம் தான் நாசா வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் வந்துச்சு. ஸோ இதிலிருந்து நாம் ஒரு விஷயத்தை கற்றுக்கலாம். என்ன அப்படின்னா, என்றைக்குமே ஒரு ஃபெயிலியர் நடக்குது அப்படின்னா அந்த ஃபெயிலியரை யார் அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அடுத்த ஃபியூச்சரில் ஒரு பெரிய சக்ஸஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ நாசாவோட ஸ்டாண்டை பற்றி நம்மளுக்கு தெரியும். ஸோ இதுக்கு ரீசன் என்னன்னா 1986 நடந்த அந்த ஃபெயிலியர் தான். ஸோ அங்கேருந்து சயின்டிஸ்ட் எல்லாம் அந்த ஃபெயிலியர்லேருந்து கற்றுக்கிட்ட விஷயத்தை இன்புட்டாக எடுத்துட்டு அதில் ஒர்க் பண்ணி அதில் நடந்த மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணி அதை ஒரு ஹேபிட்டாக, அதை ஒரு ஸ்ட்ரக்சராக அங்கே ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அதுதான் இப்போ வரைக்கும் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க வைக்குது. எப்போவுமே ஒரு ஆர்கனைசேஷனில் லாஸோ இல்லை ஃபெயிலியரோ வரும்போது தான் அங்கே கட்டமைப்பை எல்லாரும் அனலைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அது வரைக்கும் அங்கே இருக்கிற ஹேபிட் லூப்பு, அங்கே இருக்கிற ஸ்ட்ரக்சர் எதையுமே யாரும் மைண்ட் பண்ணவே மாட்டாங்க. அதை அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு பாஸ் மாறினாலும் சரி அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எப்போ வரைக்கும்னா உண்மையாகவே நம்ம இவ்வளோ நாள் ஒர்க் பண்ண ஸ்ட்ரக்சர் எல்லாம் ஒரு ஃபெயிலியர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற வரைக்கும், ஒரு மிகப்பெரிய லாஸ் வர வரைக்கும். ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுற விதமாக ஆத்தர் வந்து பிலிப் பிரிக்கல் அப்படிங்கிறவரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை இங்கே நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா, அங்கே பிரிக்கல் ஒரு டிக்கெட் வாங்கிட்டு இருக்காரு கவுண்டரில். ஸோ அங்கே ஒரு சின்ன ஃபயர் ஆக்சிடென்ட். அதை பார்த்த உடனே பிரிக்கல் வேகமாக போய் அந்த தீயை அணைச்சிடுறாரு. அணைச்சிட்டு அதை பற்றி யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணல, எந்த எம்ப்ளாய்கிட்டையும் சொல்லலை, அதை பற்றி கம்ப்ளைண்ட்டும் பண்ணலை, ஒரு வாட்டுக்கு போயிட்டார். ஏன்னு சொன்னால் பிரிக்கல் இதுக்கு முன்னாடி நிறைய ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் அதே மாதிரி பார்த்துருக்குறாங்க. பார்த்துட்டு போய் அவர் ஹெல்ப் பண்ண பிறவும் அங்கே இருக்கிற ஃபயர் சர்வீஸ்க்கோ யாருக்கு கால் பண்ணாலும் உடனே சொல்லுவாங்க, இது எங்களோட மேலே இருந்து நாங்கள் வந்து இதுக்கு பெர்மிஷன் வாங்கணும், இதுக்கான அத்தாரிட்டி மேலே உள்ளவங்ககிட்ட தான் இருக்கு, ஸோ இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணும் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சிருந்தாங்க. ஸோ இது வந்து பிரிக்கலுக்கு தெரிஞ்சனால அவர் யாருக்கிட்டையும் இதை பற்றியும் சொல்லலை. இப்போ அந்த சப்வேல 4 டிவிஷன் இருந்தாங்க. இப்போ ஒருத்தர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் இதை நாங்கள் ஹேண்டில் பண்ண முடியாது, இதுக்கு நாங்கள் பெர்மிஷன் மேலே இருந்து வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணி வச்சிருந்தாங்க. பட் லேட்டர் என்னாச்சுன்னா ஒரு பெரிய ஆக்சிடென்ட் அதே சப்வேல நடந்துச்சு, ஃபயர் ஆக்சிடென்ட். ஸோ அதனால நிறைய பேர் இறந்து போனாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அங்கே ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்க ஆரம்பிச்சாங்க. என்னன்னா, இப்போ இருக்கிற ஃபார்மேட் சரியில்லை, இப்படி ஒருத்தருக்கா போய் வர்றதுக்குள்ள டைம் ஆயிடும். ஸோ யார் வேணாலும் உடனே இம்மீடியட்டாக வந்து இந்த ஹெல்ப் லைனை கூப்பிடலாம், டிரெக்டாக ஃபைல் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் அங்கே நிறைய மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த சப்வே ரொம்ப சேஃபஸ்ட் சப்வேயாக மாறிச்சு. ஸோ இதைத்தான் ஆத்தர் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வராங்க. என்னன்னா, ஒரு கிரைசிஸ் வரும்போது, அதாவது ஒரு நெருக்கடியான ஒரு சுச்சுவேஷனோ இல்லை ஒரு லாஸோ வரும்போது தான் அதிலிருந்து மாற்றங்களும் கூட உருவாகுது. ஒரு நல்ல லீடர் தான் அதையும் அனலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு இங்கே ஆத்தர் சொல்ல வராரு. ஒரு ஆர்கனைசேஷன்லேருந்து சக்ஸஸ்ஃபுல்லான அவுட்புட் வர்றதுக்கு எம்ப்ளாயீஸ் மிகப்பெரிய ரீசனாக இருக்காங்க. ஆனால் எம்ப்ளாயீஸ்குள்ள ஒற்றுமை இல்லை, எம்ப்ளாயீஸ்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னா ஒருத்தருக்கும் போட்டியாலேயே என்ன ஆகிடும்னா ஆட்டோமேட்டிக்காக அவுட்புட் ரொம்ப அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஒரு டிசிப்ளின் ஸ்ட்ரக்சரோ இல்லை ப்ராப்பர் ரொட்டீனோ எம்ப்ளாயீஸுக்குள்ளே இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது மிகப்பெரிய ஒரு ஃபெயிலியரில் வந்து கொண்டு வந்து நிறுத்தும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சேல்ஸ் பர்சன் எடுத்துக்கலாம். இப்போ 2 சேல்ஸ் பர்சன் இருக்காங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து தன்னுடைய கஸ்டமரை தக்க வைக்கிறதுக்காக நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதே போல் அடுத்த சேல்ஸ் பர்சனும் நானும் என்னோட கஸ்டமரை வந்து தக்க வைக்கிறதுக்கு நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி மாறி மாறி டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா கம்பெனி லாஸில் போக ஆரம்பிச்சிடும். ஸோ இதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர், ஒரு ரொட்டீன் வைக்கணும். என்னன்னா, ஒரு சேல்ஸ் பர்சன் இவ்வளவு தான் வந்து தன்னுடைய கஸ்டமருக்கு வந்து ஆஃபர் பண்ண முடியும், இவ்வளவு தான் டிஸ்கவுண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தாட், அப்படிங்கிற ஒரு சர்க்கிள் வந்துட்டாலே போதும், எல்லாரும் காமனாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ஒரு நல்ல அவுட்புட் கிடைக்கும். ஸோ நம்ம பெரிய ஒரு ஃபெயிலியரை தடுக்கிறதுக்கு எம்ப்ளாயீஸோட ஒற்றுமை மிகப்பெரிய ஒரு ரோல் அப்படின்னு சொல்லி இங்கே ஆத்தர் சொல்ல வராரு. ஸோ இதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுற விதமாக ஆத்தர் வந்து ரோட் ஐலாண்ட் ஹாஸ்பிட்டல் நடக்கிற ஒரு பர்டிகுலர் இன்சிடெண்ட்டை பற்றி பேசுகிறாரு. இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, ஒரு பேஷண்ட்டை வந்து அங்கே அட்மிட்
பண்ணுறாங்க, அவருக்கு வந்து பிரெயினில் டியூமர் இருக்குது, ஆனால் லெஃப்ட் சைடில் இருக்கா ரைட் சைடில் இருக்கான்னு ப்ராப்பரான ஒரு ரிப்போர்ட்டே இல்லை, அந்த ரிப்போர்ட்டில் அவ்வளோ கிளாரிட்டியும் இல்லை. ஸோ நர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம ரிப்போர்ட்டெல்லாம் ப்ராப்பராக எடுத்து ஸ்கேன் ரிப்போர்ட்டெல்லாம் கரெக்டாக வந்து எக்ஸாக்டான பொசிஷன் வந்த பிறகு நம்ம ஸ்கல்லை ஓப்பன் பண்ணலாம் டாக்டர், ஆப்ரேட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஆனால் டாக்டர் வந்து அதுக்கு ஒத்துக்கல. ஏன்னு சொன்னால் அவங்க 2 பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. நான் தானே டாக்டர் அப்படிங்கிற ஒரு கர்வத்தில் அவர் வந்து நர்ஸோட பேச்சை எதையும் கேட்கல. ஸோ அவர் ஓப்பன் பண்ணிட்டாரு ரைட் சைட் ஸ்கல்ல. பார்த்தா அங்கே வந்து டியூமர் இல்லை. ஸோ ஆப்வியஸாக இப்போ லெஃப்ட் சைடு தான். இப்போ அவங்க ஸ்டீல் பிளேட்ஸ் எல்லாம் வச்சு ஸ்கல்ல கவர் பண்ணிட்டு அடுத்து லெஃப்ட் சைடு ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே டைம் போய் அவர் இறந்து போயிட்டார். ஸோ இந்த பெரிய லாஸுக்கு அப்புறம் தான் அந்த ஹாஸ்பிட்டலில் சில சேஞ்சஸ் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, எந்த டாக்டர் வந்தாலுமே நர்ஸுக்கும் டாக்டருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல் அவங்களுடைய பிரச்சனைனால இது மாதிரி நிறைய சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. பட் இந்த டைம் பெரிய மிஸ்டேக்காக நடந்துருச்சு. ஸோ ஆனால் இதுக்கு அப்புறம் தான் சில சேஞ்சஸ் அங்கே கொண்டு வந்தாங்க. என்ன அப்படின்னா, ரிப்போர்ட்ஸ் எல்லாம் டபுள் செக் பண்ணணும். அப்படியே டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க, எதுவும் அவங்க தனியாக எழுதியிருந்தா கூட அதை வந்து இன்னொரு தடவை நர்சஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் ரூல் கொண்டு வராங்க. ரெண்டாவது என்னன்னா, வெளியில் ஒரு பெரிய ஒயிட் போர்டு வச்சு ஒரு டாக்டரை ரேட் பண்ணுற விதமாக, ப்ளூ கலரில் இருந்து அவங்க நல்ல டாக்டர், ரெட் கலரில் அவங்கள கோட் பண்ணியிருந்தாங்கன்னா இவங்க கொஞ்சம் பரவாயில்ல, இப்போ பிளாக்ல இருந்து அவங்க ரொம்ப ஒர்ஸ்ட் பிஹேவியர், அந்த மாதிரி சொல்லி அவங்கள வெளியில் வந்து பிளாக் லிஸ்ட் மாதிரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்த உடனே தான் அங்கே ஒரு சேஞ்சஸ் நடக்க ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் ரோட் ஐலாண்ட் ஹாஸ்பிட்டல் ரொம்ப சேஃபஸ்ட் ஹாஸ்பிட்டலாக, எந்த ஒரு ஃபெயிலியரும் இல்லாத ஒரு ஹாஸ்பிட்டலாக ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதைத்தான் ஆத்தர் இங்கே சொல்ல வராங்க. எப்பயுமே ஒரு ஃபெயிலியர்லேருந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் சேஞ்சஸ் உருவாக்கி அங்கே ஒரு ஃபார்மலான ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணும் போது தான் அந்த ஆர்கனைசேஷன் சக்ஸஸை நோக்கி போகுதுன்னு ஆத்தர் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இந்த 7th சாப்டர்ல ஆத்தர் ஒரு முக்கியமான விஷயத்தை குறித்து பேசுறாரு. எப்படின்னா, எப்படி ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டை பீப்புளை டார்கெட் பண்ணி விற்கிறது. நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருப்போம், இந்த பிராண்ட் ரொம்ப நல்லா இருக்கு, அதனால இது ரொம்ப சேல் ஆகுது அப்படின்னு நினைப்போம். 2 டைப்ல விற்க முடியும் ஒரு பொருளை. எப்படின்னா, ஒரு பொருளில் உண்மையாவே அந்த பொருளோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தா அந்த பொருள் மூவ் ஆகும். இன்னொன்று டைப் எப்படின்னா, ஜனங்கள் எவ்வளவு பேர் வாங்குறாங்களோ அதை பொறுத்து நம்மளே ஒரு கன்க்ளூஷன் வந்துருக்கும், இவ்வளவு பேர் வாங்கிட்டாங்கன்னா கண்டிப்பா அது நல்ல ப்ராடக்டா தான் இருக்கணும். ஸோ இங்க ஆத்தர் அதை பத்தி தான் இங்க நம்மளுக்கு பேச வர்றாது. ஸோ இதை அடிப்படையா வச்சு ஒரு பெரிய கார்பரேட் தங்களுடைய ப்ராடக்டை மக்கள் மனசுக்கு எப்படி எடுத்துட்டு போறாங்க, அவங்களுடைய அன்றாட பழக்க வழக்கங்களையே சேஞ்ச் பண்ணி தங்களுடைய ப்ராடக்டை எப்படி விற்கிறாங்க, அதை பத்தி தான் ஆத்தர் இங்க நம்மளுக்கு டிஸ்கிரைப் பண்ணிட்டு வராரு. ஸோ இதை அடிப்படையா வச்சு எப்படி ஒரு பர்டிகுலர் சாங்கை மக்கள் மனசுல பயங்கர ஹிட்டான ஒரு சாங்கா மாத்துறாங்க அப்படிங்கறத பத்தி இங்க ஆத்தர் நம்மளுக்கு சொல்லிட்டு வர்றாரு. ஹேயா அப்படின்னு ஒரு சாங் வந்துச்சு. ஸோ அந்த சாங் வந்து பெரிய பாப்புலரான ஒரு சாங். பட் அந்த சாங் இறங்கினப்ப அது அவ்வளவு தூரத்துக்கு ரீச் ஆகவே இல்லை, யாருக்குமே ஈவன் அந்த சாங் பிடிக்கவே இல்லை. அப்படி இருந்தும் அந்த சாங் அவ்வளவு பெரிய ஹிட் ஆகிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது, கம்ப்யூட்டர் அல்காரிதம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த டைம்ல. அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் சாங் வந்துச்சுன்னா இந்த சாங் என்னென்னதெல்லாம் பேஸ் பண்ணி இருக்கு, லைக் அதனுடைய டெம்போ, அதாவது அதோடைய ஸ்பீட், அது என்ன ராகத்துல இருக்கு, ஸோ இந்த மாதிரி சில டெக்னிக்கல் விஷயங்கள் எல்லாம் அதை அனலைஸ் பண்ணி இது மக்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்டை அது கொடுக்கும். ஸோ அதை அந்த பீரியட் ஆஃப் டைம்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வச்சு பேஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த ஹேயா சாங் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இதை எதை அடிப்படையில் வச்சு அனலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இது வரைக்கும் எந்தெந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத அடிப்படையை வச்சு தான் இந்த கால்குலேஷன் நடக்கும். ஸோ அந்த அடிப்படையில் இந்த ஹேயா சாங்கை வந்து அவங்க டெஸ்ட் பண்ணும் போது இது பயங்கரமான ஒரு ஹிட் கொடுக்க போகுது. இதனால என்ன பண்ணாங்கன்னா, அது ரேடியோல பிளே பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் அவங்களோட ரிசல்ட் ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா, அவங்களோட அல்காரிதம் படி இந்த சாங் ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுக்க போகுது. ஆனா ரேடியோல யாருமே அந்த பாட்டை ஒரு 30 செகண்டுக்கு மேல கேட்கல. ஸோ இது இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணிச்சு. ஏன் இந்த சாங் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகும்னு நினைச்சோம், ஆனா மக்கள் மனசுல இந்த சாங் ஏறவே இல்லையே, அவங்களுக்கு இந்த சாங் பிடிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் இருந்துச்சு. ஸோ இவங்களுக்கு பின்னாடி ஒரு அனலைஸ் பண்ணாங்க, என்னென்ன பிரச்சனைகள் இதுல இருக்கு, இந்த சாங்கை வந்து ஏன் மூவ் ஆகாம இவ்வளவு தடை பண்ணுது, இந்த சாங் நல்லா இருந்தும் மூவ் ஆக மாட்டேங்குது ஏன் அப்படின்னு சொல்லி அவங்க செக் பண்ணிட்டு இருக்கும் போது மக்கள்கிட்ட ஒரு ஹேபிட்டை அவங்க கவனிச்சாங்க. என்ன ஹேபிட் அப்படின்னா, அவங்களுடைய சப்கான்சியஸ்ல இயற்கையாவே ஒரு விஷயங்கள் ஸ்டோர் ஆகிட்டு இருந்துச்சு பிரெயின்ல. அது எஸ்பெஷலி மியூசிக், அது வந்து ரொம்ப ஆழமா ஸ்டோர் ஆகிட்டே இருந்துச்சு. அவங்க கேட்டு பழகின மியூசிக் ஃபெமிலியராக இருந்தால் தான்
அவங்க அதை ரசிக்கிறதா அவங்க உணர்ந்தாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பாட்டு வருது அப்படின்னா அந்த புது பாட்டு அவங்க ஏற்கனவே சப்கான்சியஸ்ல கேட்டு வச்சிருந்த பழைய சாங்கோட கொஞ்சமாவது ஒத்து போனாதான் அந்த சாங்கை கேட்கக்கூடிய ஆசையே அவங்களுக்கு உருவாகுது. இல்லாட்டி டைரக்டா அந்த சாங்கை அவங்க இக்னோர் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை அவங்க கண்டுபிடிச்சாங்க. ஸோ அன்ஃபெமிலியரான ஒரு சவுண்ட் கேட்கும் போதோ, அன்ஃபெமிலியரான ஒரு ராகம் கேட்கும் போதோ, அன்ஃபெமிலியரான ஒரு சாங் வரும்போதோ அவங்களால அதை ஈஸியா அக்செப்ட் பண்ண முடியல. ஸோ அதுதான் அதனுடைய ரீசனா இருக்கு. ஸோ அவங்க எல்லா ஹிட் சாங்ஸையும் எடுத்து பார்க்கும்போது அவங்களுடைய பழைய ஹிட் சாங்கோட கொஞ்சமாவது அதோடைய சாயல் உள்ள இருக்கும். ஸோ அதுதான் மக்களை கேட்கக்கூடிய விஷயத்தை தூண்டுதுன்னு அவங்க உணர்ந்தாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி பிரெயின்ல ஒரு சின்ன ஒரு ரிசர்ச் எடுக்கிறாங்க, ஒரு நியூராலஜி சயின்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்து. என்ன அப்படின்னா, பிரெயின்ல எப்படியெல்லாம் சாங்கோட விஷயங்கள் உள்ள போகுது, அந்த பிரெயின் செல்ஸ் எப்படி எல்லாம் ரியாக்ட் பண்ணுது, அந்த நியூரான்ஸ் எல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத கவனிச்சாங்க. ஸோ அதுல அவங்க கவனிச்ச விஷயம் என்னன்னா, ஏற்கனவே பழைய சாங்ஸ் எல்லாம் அந்த பிரெயின் கேட்டிருக்கும் போது புதுசா ஒரு சாங் வரும்போது கொஞ்சமாவது அந்த பழைய சாங் அந்த புது சாங்கோட ரிலேட்டடா இருந்தா தான், ராகத்திலயோ சரி, இல்ல மியூசிக்லயோ சரி, இல்ல பாட்டுலயோ சரி, ஏதோ ஒரு விஷயத்துல அந்த புது சாங் அந்த பழைய சாங்லயும் ஒரு கனெக்டிவிட்டி இருந்தா தான் பிரெயின் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டுச்சு. இல்லாட்டி அது அஃபெண்ட் பண்ற மாதிரி தான் சிச்சுவேஷன் அங்க இருந்துச்சு. ஸோ இதை கவனிச்சாங்க. அப்போ ஒரு விஷயத்த அங்க சயின்டிஸ்ட் எல்லாம் ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க, எப்பயுமே பழைய விஷயத்த கொஞ்சம் பாலிஷ் பண்ணி புதுசா காமிச்சாதான் மக்கள் மனசுல அது போகும், அப்பதான் ரீச் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கவனிச்சாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பார்க்ல நடந்து போயிட்டு இருக்கோம் அப்படின்னா பார்க்கை சுத்தி எவ்வளவோ டிஸ்ட்ராக்டிவ் சவுண்ட்ஸ் எல்லாம் வரும். அந்த ஒரு குருவி கத்துற சத்தம் வரும், இல்லை நடக்கிற சத்தம் வரும். எவ்வளோ சத்தங்கள் வந்தாலும் எங்கேயோ ஒரு மூலையில் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டு அங்கே ரேடியோலையோ இதுலையோ பிளே ஆகுதுன்னா இவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் தாண்டி அந்த சாங்கை நம்ம வாயில் பாட ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதைத்தான் இங்கே ஆத்தரும் சொல்ல வராரு. என்ன அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு பழைய சாங் கேட்குறோம், அது கியூ. அந்த கியூவில் என்ன ஆகும்னா, ரொட்டீனாக நாம் அதை கேட்டு கேட்டு பழக்கப்பட்டிருப்போம். ஸோ இதனுடைய ரிவார்டு என்ன அப்படின்னா, நம்ம அதனோட சேர்ந்து பாட ஆரம்பிச்சிருவோம். இப்போ மக்களால கம்ப்ளீட்டா வெறுக்கப்பட்ட இந்த ஹேயா சாங் எப்படி இவ்வளவு பெரிய சக்சஸ் ஆச்சு, இவ்வளவு பெரிய ஹிட் ஆகிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, அதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ண விஷயங்கள் தான். என்ன பண்ணாங்க அப்படின்னா, சாண்ட்விச் மெத்தட் அப்படிங்கிற ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணாங்க. அது என்ன சாண்ட்விச் மெத்தட் அப்படின்னா, ஒரு டாப் ஹிட்ஃபுல் சாங்கை ஃபர்ஸ்ட் ஓட விட்டுருவாங்க ரேடியோஸ்ல. அதுக்கு அடுத்து அதுக்கு இடையில இந்த ஹேயா சாங்கும் உள்ள வந்துடும். அதுக்கு அடுத்து ஒரு டாப் ஹிட் சாங்ஸா போடுவாங்க. ஸோ இப்படியே கண்டினியூஸா மாறி மாறி போட்டுட்டே இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சிலவங்களுக்கு இந்த ஆர்டிஸ்ட் எந்த பாட்டு பாடினாலும் அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லாட்டி சாங்கே ஒரு வேளை நல்லா இருக்கும், அந்த ஜேர்னரே ரொம்ப மக்களுக்கு ஈர்க்கக்கூடிய ஒரு ஜேர்னரா இருக்கும். ஸோ அதனால அந்த சாங் ஹிட் ஆயிருக்கும். இந்த டைம்ல ஹேயா சாங் எப்படி ஹிட் பண்ண வச்சாங்க அப்படின்னா, இந்த டாப் கிளாஸ் சாங்ஸ் எல்லாத்தையும் மக்கள் மனசுல ஈஸியா பதிஞ்சிருக்கிற சாங்ஸுக்கு இடையில ரேடியோல இந்த ஹேயா சாங்கை கன்சிக்யூட்டிவா பிளே பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, டெய்லி ஒரு 3 to 4 டைம்ஸ். ஸோ இதை மக்கள் கேட்க 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 அவங்களுக்கு அது பிடிக்காத சாங்கா இருந்தாலும் அவங்கள அதை பிடிக்கும்படி அந்த பின்னாடி இருந்து அவங்க செயல்பட்டாங்க. ஃபியூச்சர்ல என்ன ஆயிடுச்சுன்னா, ஹேயா சாங் ரொம்ப நல்ல சாங், அந்த ஜேர்னர் எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு, அவங்க அந்த மியூசிக் ரொம்ப பிடிச்சி போச்சு. கடைசியில் பார்த்தா அந்த சாங் ஒரு மெகா ஹிட்டை கொடுத்துச்சு. ஸோ இப்படித்தான் மக்களுடைய ஹேபிட்டை, மென்டாலிட்டியை மாற்றி அவங்களுடைய ப்ராடக்டை ஈஸியா மக்கள்கிட்ட கொண்டு போய் அதுல லாபமும் பார்க்கறாங்க அப்படின்னு இங்க ஆத்தர் சொல்றாரு. ஸோ இதை இன்னும் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ற விதமா ஆத்தர் யுஎஸ் கவர்மெண்ட்ல 1940 நடந்த ஒரு இன்சிடென்ட்டை பத்தி இங்க பேசுறாரு. என்ன அப்படின்னா, அது ஒரு வேர்ல்ட் வார் 2 நடந்துட்டு இருந்த டைம். ஸோ அப்ப மீட் ரொம்ப பஞ்சமாச்சு, அதாவது நான்வெஜ்ஜுக்கு நிறைய பற்றாக்குறை ஆச்சு. ஸோ என்ன பண்ணாங்கன்னா, ஹார்ஸோட மீட், குதிரையோட இறைச்சி எல்லாம் யூஸ் பண்ணி அங்க எல்லாருக்கும் சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ ஃபியூச்சர்ல என்னாச்சுன்னா, அதுக்கும் பற்றாக்குறை ஆகணும், இது சரியில்லை. ஸோ இப்போ நம்மளோட ஹேபிட்டை மாற்றணும், யூஎஸ் பீப்புளோட ஹேபிட்டை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றினா தான் சரி வரும் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணாங்க. ஸோ ஹவுஸ் ஒய்ஃப்ஸை எல்லாரையும் கூப்பிட்டு என்ன பண்ணாங்கன்னா, ஆர்கன் மீட்டை தங்க ஹஸ்பண்டுக்கு, குழந்தைங்களுக்கு பழக்கிறதுக்கு அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அது எப்படி ஆர்கன் மீட்டை, கிட்னி, லிவர், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் புதுசு அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு ரொம்ப வியர்டாக இருந்துச்சு, அதை பழக்கப்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு சொன்னாங்க. பட் இதை எப்படி அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா, எப்படி அவங்க மீட்டை ப்ரிப்பேர் பண்ணுவாங்களோ, அதாவது லிவரா இருக்கட்டும், இல்ல எந்த இன்டர்னல் ஆர்கன்ஸா இருக்கட்டும், அத மீட்டோட ப்ரிப்பரேஷன் மாதிரியே செஞ்சா அது அவங்களுக்கு பிடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. பட் ஃபியூச்சர்ல அது ஒரு மிகப்பெரிய ரிசல்ட்டை கொண்டு வந்துச்சு. இப்போ என்னடானா, ஆர்கன் மீட் தான் அவங்களுடைய
டேபிளில் ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக இப்போவும் இருக்குது. ஸோ ஆத்தர் இதைத்தான் சொல்ல வர்றாரு. என்ன அப்படின்னா, மக்களுடைய ஹேபிட்டை மாற்றுறதுக்கு இந்த கார்ப்பரேட்ஸும் சரி, இந்த பிஸ்னஸ் பீப்புளும் சரி, எப்படி அவங்கள டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட ஹேபிட்டையே கொஞ்சமாக மேனிப்புலேட் பண்ணி அதில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி தங்களுடைய ப்ராடக்டை அங்கே கொண்டு வராங்க அப்படின்னு இங்கே ஆத்தர் சொல்கிறார். இதை பேஸ் பண்ணி ஒரு சர்வே ஒன்று எடுக்கிறாங்க. 1,50,000 YMCA மெம்பர்ல இருந்து இந்த சர்வே எடுக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இவங்க எல்லாரும் ஜிம்முக்கு போறாங்க, பட் எது அவங்கள அங்க தங்க வைக்குது அப்படிங்கிற ஒரு சர்வே எடுக்கிறாங்க. ஜிம்ல இருக்கிற ஹைஃபையான எக்யூப்மெண்ட்ஸ் அவங்கள ஆப்வியஸா உள்ள கூப்பிடுது, அது உண்மை, அது வெல்கம் பண்ணுது. பட் அவங்க அங்க ஸ்டே பண்றதுக்கு என்ன ரீசன், அதை கண்டினியூ பண்றதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது அங்க இருக்கிற மக்கள் தான். உண்மையை சொல்ல போனா அங்க ஜிம்முக்கு வர்ற யாருமே ட்ரெட்மில்காகவோ அங்கே இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பயன்படுத்துறதுக்காகவோ வரல. அவங்க மெயினாக வர்றது எதுக்குன்னா, பீப்புளோட இன்ட்ராக்ஷன். அங்கே வந்து அவங்களுக்குன்னு ஒரு கம்யூனிட்டி உருவாகிறத அவங்க ரொம்ப விரும்புகிறாங்க. அவங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அங்கே பில்ட் ஆகுது. ஸோ அதை தான் அவங்க முக்கியத்துவப்படுத்துகிறாங்க. ஸோ இது மூலமாக ஆத்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு கஸ்டமரை இழுக்கிறதுக்கு, அவங்களோட ஹேபிட்டை மாற்றுறதுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப், அதாவது பேச்சில் கம்யூனிகேஷனில் கூட அவங்கள அப்ரோச் பண்ணுற விதம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே கன்வே பண்றாரு. சரி, இப்போ எப்படி மக்களுக்கு இதெல்லாம் பிடிக்குது, மக்களுக்கு இதெல்லாம் பிடிக்க மாட்டேங்குதுங்கிற விஷயத்த, அதுவும் அவங்க மனசுல இருக்கிற ஒரு விஷயத்தை எப்படி இந்த கார்ப்பரேட்ஸ் அவங்கலாம் கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறத இங்க ஆத்தர் சொல்றாரு. போல் அப்படிங்கிறவர் ஒரு ஸ்டாட்டிஸ்டிஷியன். அவர் ஸ்டாட்டிக்ஸ் எடுக்கிறதுல பயங்கரமான ஒரு வல்லுனர். ஸோ அவர் வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கிறாரு. என்னன்னா, எதெல்லாம் மக்களுக்கு எந்தெந்த ப்ராடக்ட்லாம் பிடிக்குது, எந்தெந்த ப்ராடக்ட்லாம் பிடிக்கல. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டயப்பர்ஸ் வாங்கும் போது, குழந்தைங்களுக்கு டயப்பர்ஸ் வாங்கும் போது ஆப்வியஸா பிரெக்னன்ட் லேடிஸ் அவங்க டார்கெட் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ அவங்க கிட்ட தான் இந்த டயப்பர்ஸ் அவங்களெல்லாம் நம்ம வந்து விற்க முடியும். பட் ஒருத்தவங்களோட சடனாக ஒரு ஹேபிட்டை இருந்து அடுத்த ஹேபிட்டுக்கு மாற்றணும்னா அதுக்கு நிறைய ப்ராசஸ் கொண்டு வரணும். ஸோ அதை தான் இங்கே ஆண்டர்சன் அப்படிங்கிறவர் ஒரு கூர்ந்து கவனித்து பேசுகிறாரு. என்ன அப்படின்னா, ஹேபிட் சேஞ்சுங்கிறது உடனே நடந்துராது. அவர் கூர்ந்து கவனித்து பார்த்ததில் எல்லாரும் ஒரே ப்ராடக்டை தான் கிட்டத்தட்ட வாங்கிட்டே இருக்கிறாங்க. பட் எப்போ அவங்களோட ஹேபிட்டில் சேஞ்ச் ஆகுது, அவங்க வாங்குற ப்ராடக்ட் எப்போ சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, ஏதாவது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் அவங்க வாழ்க்கையில் நடந்து அதுக்கு அப்புறம் ஒரு சேஞ்சஸ் அவங்க லைஃப்ல நடக்கும் போது தான் அவங்களோட ஹேபிட்டும் மாறுது, அவங்க வாங்குற ப்ராடக்ட்டும் மாறுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் பேச்சுலரா இருக்கும் போது அவர் வாங்கிட்டு இருக்கிற ரெகுலர் ப்ராடக்ட்ஸ் வேற மாதிரி இருக்கும். அதுவே அவர் கல்யாணம் முடிச்சுட்டார் அப்படின்னா அவர் வாங்குற ப்ராடக்ட்ஸ் என்டையரா டிஃப்ரெண்ட் ஆயிரும். அதுவும் அவருக்கு குழந்தை பிறக்குது அப்படின்னா அவர் அதுக்கடுத்து வாங்க போற பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இதை அவங்க பேஸ் பண்ணி தான் ஆடியன்ஸை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சாங்க. எப்படி அப்படின்னா, இப்போ டயப்பர்ஸ் விற்கணும் அப்படின்னா பிரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸ் எல்லாத்தையும் அவங்க வந்து ஒரு டார்கெட்டாக வச்சு அவங்கள கவர் பண்ணணும்னு நினச்சாங்க. இப்போ அதுக்கான விஷயங்களை அவங்க எடுக்கணும், அந்த டேட்டா பேஸ்க்கு அவங்க எடுக்கணும். யார் யாரெல்லாம் பிரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு டேட்டா பேஸ் வேணும். ஸோ இதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பெரிய பெரிய ஷாப்பிங் மால்ஸில் ஈவன் டுடே நம்ம பார்க்க முடியும், கெஸ்ட் ஐடி அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. நம்ம போன உடனே நீங்கள் உங்களோட கஸ்டமர் நம்பரை கொடுங்க, நீங்கள் இதில் பொருட்கள் வாங்க, நாங்கள் ஃபியூச்சரில் வந்து அதில் ஒரு பெரிய கிஃப்ட் கொடுப்போம், நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்களோ அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட ஒரு கஸ்டமர் ஐடிலாம் வாங்கி நம்மளை ரொம்ப சந்தோஷமாக வேற வச்சுருப்பாங்க. பட் எதுக்கு அது அப்படின்னு பார்த்தா, அந்த கெஸ்ட் ஐடியில் நாம் என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே டீட்டெயிலாக இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் ஒரு அல்காரிதம் ஒன்று ரெடி பண்ணுறாங்க, பிரெக்னன்சி ப்ரெடிக்ஷன் அல்காரிதம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அந்த ஷாப்பில் ஒருத்தவங்க வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து பொருட்கள்லாம் வாங்குறாங்கன்னா அவங்க கண்டினியூஸாக என்னென்ன பொருட்கள் வாங்குறாங்க அப்படிங்கிறத அவங்க அனலைஸ் பண்ணிகிட்டே வந்தாங்க. ஸோ அதில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்கெல்லாம் எந்தெந்த மாதிரி பொருட்கள்லாம் வாங்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அந்தந்த விஷயங்களை ஷாப் பண்ணுற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸை அவங்க முன்னாடி கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இப்படி தான் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு குழந்தை பிறக்க போகிற ஒருத்தவங்களுக்கு டயப்பர்ஸை பற்றின ஆடோ இல்லை அந்த குழந்தைக்கு தேவையான டாய்ஸோ இந்த மாதிரி விஷயங்களை அவங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து ஒரு ஆட் கொடுத்து அவங்களோட மனசில் ஒரு கிரேவிங்கை உண்டு பண்ணி அந்த பொருட்கள் எல்லாம் வாங்க வைக்கிறாங்க. ஸோ இதை எப்படி நம்ம ப்ராடக்டை நம்மகிட்ட விற்கிறாங்க அப்படின்னா, நம்ம மனசில் ஏற்கனவே வச்சிருக்கிற சில பழைய விஷயங்களை புது விஷயங்களோட லிங்க் பண்ணி இந்த புது விஷயங்களை நம்ம கிட்ட கொண்டு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போனீங்கன்னா இப்போ வரைக்கும் எப்படி ஆரம்பத்தில் சூப்பர் மார்க்கெட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்களோ ஒன்றா சீக்வென்ஸாக ஃப்ரூட்ஸு, அடுத்து ஸ்நாக்ஸு, அப்புறம் வந்து கிராசரி ஐட்டம்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வரிசையாக வச்சுருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இப்பையும் இருக்குது. ரீசன் என்னென்னா, நம்மளோட மைண்டில் ஓல்ட் ஃபேஷன் ஒன்று ஏற்கனவே ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ அதை பேசிக்காக வச்சு நியூ ஃபேஷனை கொஞ்சம் உள்ளே வச்சு ரெண்டையும் ரிலேட் பண்ணி நம்ம மனசில் அந்த கிரேவிங்கையும்
கொண்டு வந்து அந்த ப்ராடக்ட்டை நம்மளை விற்கவும் செஞ்சு அதை வாங்கவும் செய்கிறாங்க. ஸோ இப்படி தான் எல்லா பெரிய ப்ராடக்ட்ஸுமே எல்லா பெரிய பிராண்டுமே கஸ்டமர்ஸை டார்கெட் பண்ணி அவங்களோட பிராண்டை கொண்டு போகிறாங்கன்னு நம்மளுக்கு ஆத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இந்த 8th சாப்டர்ல ஆத்தர் ஒரு சமுதாயத்தின் பழக்க வழக்கங்களை குறித்து பேசுறாரு. எப்படி ஒரு பழைய பழக்க வழக்கங்கள் மாறுது, எப்படி புதுசா ஒன்று உருவாகுது, இதுவரைக்கும் தொடர்ச்சியா வந்த ஒரு சங்கிலி, பழக்க வழக்க சங்கிலி எப்படி உடஞ்சு ஒரு புதிய ஹேபிட்டுக்கு நேராக ஒரு டோட்டல் சொசைட்டியை எடுத்துட்டு போகுது, அதை பத்தி தான் இந்த 8th சாப்டர்ல பேசியிருக்கிறாங்க. 7th சாப்டர் வரைக்கும் ஆத்தர் ஒரு தனி மனுஷனுடைய பழக்க வழக்கங்களை குறித்து பேசிட்டு வராரு. ஆனால் இந்த 8th சாப்டர்ல முக்கியமாக ஒரு சமுதாயத்தை குறித்து அவர் ஃபோக்கஸ் பண்ணி இந்த சாப்டர் ஃபுல்லாக பேசியிருக்காங்க. இதை எக்ஸ்பிளைன் பண்ற விதமா ஆத்தர் ஒரு பஸ்ல நடக்கிற ஒரு இனவெறி பிரச்சனை குறித்து பேசுறாரு. வெளிநாடுகள்ல இன்னும் கூட வெள்ளையர்கள் கருப்பினத்தார்களுக்கு இடையில கருத்து வேறுபாடுகள் போய்கிட்டு இருக்கும். அதுவும் அந்த காலகட்டத்தில் அது ரொம்ப சிவியரா இருந்த டைம். அப்ப பஸ்ல கூட 2 சீட்டையும் பிரிச்சு வச்சிருப்பாங்க. இந்த இடத்துல வெள்ளையர்கள் அமரணும், இந்த சைட்ல கருப்பினத்தார்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ அந்த நேரத்துல பாக்ஸ் உட்கார்ந்துட்டு வராங்க. அவங்க ஒரு கருப்பினத்தை சேர்ந்த பெண்மணி. அப்ப அவங்களை எந்திரிக்க சொல்லி ஒரு வெள்ளையர் கேட்கிறார். அப்ப இவங்க எழுந்திரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரங்கள்ல இந்த கருப்பினம் வெள்ளை அப்படிங்கிற பிரச்சனை ரொம்ப சிவியரா போயிட்டு இருந்த டைம். ஸோ அவங்க எந்திரிக்காதனால உடனே பெரிய பிரச்சனையாகி அங்க அவங்களை அரெஸ்ட் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. ஆனா உண்மையா சொல்ல போனா இதுதான் ஒரு சமுதாயத்துல நடக்கிற ஒரு பழக்க வழக்கத்தை மாற்றுகிற ஒரு தொடக்க புள்ளியா இங்க நம்மளுக்கு ஆத்தர் சொல்லிட்டு வராரு. ஒரு தொடர்ந்து வந்த ஒரு சாப சங்கிலி மாதிரி அது அந்த வெள்ளையர்கள் கருப்பினத்தார்கள் அப்படிங்கிறது. அந்த சங்கிலிய பாக்ஸ் முடியாது அப்படிங்கிற சொன்ன ஒரு வார்த்தையினால உடைக்கப்பட்டு அங்க இருந்து ஒரு புரட்சி உண்டாகி அந்த பழக்க வழக்கங்கள் ஒரு மாற்றத்துக்கு அது ஒரு தொடக்க புள்ளியா இருக்குது அப்படின்னு ஆத்தர் இங்க நம்மளுக்கு சொல்ல வராரு. ஒரு சமுதாயத்துல மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு முக்கியமான ஒரு 3 காரியங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு இயக்கம், இல்லாட்டி ஒரு பெரிய அளவிலான புரட்சி, இல்லாட்டி ஒரு சின்ன கருத்து வேறுபாடு. அதுதான் ஒரு தொடக்க புள்ளியா இருக்கு ஒரு சமுதாயத்துல ஒரு புதிய பழக்க வழக்கத்தை உருவாக்குவதற்குன்னு இங்க ஆத்தர் நம்மளுக்கு சொல்றாரு. ஒரு சின்ன குழுல உள்ள ஒரு பொதுவான பழக்க வழக்கங்கள் அந்த மக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து அதை அவங்கள ஒரு இயக்கமா மாற வைக்குது. அந்த இயக்கத்தின் தலைவர் எந்த பழக்க வழக்கங்களை மக்கள் மனசுல, அதாவது தன்னுடைய சொந்த இயக்கத்தின் மக்களின் மனசுல பதிய வைக்கிறாரோ அதுதான் தொடர்ச்சங்கிலி போல அவங்களுடைய இனம் முழுவதும் அந்த இயக்கம் முழுவதும் பழகிட்டு வராங்க. பாக்ஸ் அந்த பஸ்ல அந்த வெள்ளையருக்கு விரோதமா பேசினப்ப எது இவ்வளவு புரட்சிகரமா ஆக்குச்சு? எத்தனையோ முறை அவங்களுக்குள்ள சண்டை வந்திருக்கலாம். கருப்பினத்திற்கும் வெள்ளையர்களுக்கும் நிறைய சண்டைகள் சச்சரவுகள் வந்திருக்கும். ஆனா பாக்ஸ் பேசினது இவ்வளவு புரட்சிகரமா ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறது ஆத்தர் இங்க நம்மளுக்கு சொல்லிட்டு வர்றார். பாக் சமுதாயத்தில் மரியாதைக்குரிய ஒரு போஸ்டிங்ல இருந்தாங்க. அவங்கள சுற்றிலும் நிறைய இயக்கங்கள் அவங்களோட கனெக்ட் ஆயிருந்தாங்க. அண்ட் இவங்களும் அந்தந்த இயக்கங்கள்ல மெம்பராகவும் இருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்பொழுது இது ஒரு தனிப்பட்ட நபரா இந்த பிரச்சனை முடியாம இவங்க நிறைய சமுதாயத்துல ஒரு மரியாதைக்குரிய ஒரு முக்கியமான நபரா இருந்தனால அவங்களை சுற்றி இருந்த இயக்கங்களுக்குள்ளேயும் இது ஒரு பாதிப்பையும் ஒரு சலசலப்பையும் ஏற்படுத்துது. ஸோ அதனால இவங்க அரெஸ்ட் ஆன உடனேயே அந்த இயக்கங்கள் எல்லாம் இதோட காரணி என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பின்னாடி வரும் பொழுது அது சாதாரண பிரச்சனையில இருந்து ஒரு புரட்சிகரமான ஒரு பிரச்சனையா மாற ஆரம்பிச்சிச்சு. ஸோ இவங்களை தொடர்ந்து இவங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு அங்க இருந்த வக்கீல்கள், அந்த சின்ன சின்ன குரூப்ஸ் எல்லாரும் ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்படித்தான் இந்த இனவெறிக்கு அகெயின்ஸ்டான ஒரு சின்ன புரட்சியோட தொடக்க புள்ளியா இவங்களுடைய பஸ்ல நடந்த ஒரு சின்ன பிரச்சனை இங்க பார்க்கப்படுது அப்படின்னு இங்க ஆத்தர் நம்மளுக்கு சொல்றாரு. இதை ஈஸியா சொல்லணும்னா சின்ன சின்ன பலவீனமான குரூப்னு நம்ம நினைக்கிற இயக்கங்கள் எல்லாம் ஒன்று திரளும் போது அது ஒரு பெரிய சக்தியா மாறுதுன்னு ஆத்தர் இங்க நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இதை இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ற விதமா சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் கொண்டு வர்றதற்கு புரட்சி எவ்வளவு உபயோகரமா இருக்கு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ற விதமா மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் அப்படிங்கிறவர் கையாண்ட யுக்திகளை குறிச்சும் அவர் எப்படி அவ்வளோ பெரிய புரட்சியை உண்டு பண்ணி ஒரு சமுதாயத்தில் மாற்றத்தை எடுத்துட்டு வந்தாருங்கிறது குறிச்சும் இங்கே நம்மளுக்கு ஆத்தர் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. உலகத்துல மிகவும் பிரபலமான மத போதகர் தான் ரிக் வாரன். அவர் பின்பற்றி வந்த அடிப்படை தத்துவமாகிய டொனால்ட் மெக்கார்வின் தத்துவங்களை எப்படி சபைக்கு நடுவில் எடுத்துட்டு போனாரு, தேவாலயங்களுக்குள்ள எடுத்துட்டு போனார் அப்படின்னா சின்ன சின்ன குழுக்கள் இடத்துல போய் என்கேஜ் ஆனாரு. அங்க அவருடைய கருத்துக்களை பிரபலமாக்க ஆரம்பிச்சாரு. அந்த குட்டி குட்டி பலவீனமான இயக்கங்களை எல்லாம் ஒன்று திரட்ட ஆரம்பிச்சாரு. அது நாளடைவுல என்னாச்சுன்னா ஒரு பெரிய இயக்கமாயி அந்த பழக்க வழக்கங்களே, அதாவது அவர் எதை விதைக்க நினைச்சாரோ அந்த பழக்க வழக்கங்கள் அந்த சமுதாயம் முழுவதும் பரம்பலா வந்துருச்சு.
இப்ப மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியரும் இந்த சின்ன சின்ன இயக்கங்கள் எல்லாத்தையும் ஒன்றா இருக்கிறதுனால இப்போ தன்னுடைய கோட்பாடுகளை பிரசங்கங்களை கொண்டு வந்தார். எப்படின்னா அகிம்சை வழியில புரட்சி அப்படிங்கிற ஒரு பிரசங்கத்தை கொண்டு வராரு. அது நாளடைவுல மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து அது ஒரு பழக்க வழக்கமா அந்த இயக்கத்தின் கொள்கையா மாற ஆரம்பிக்குது. ஸோ இதைத்தான் ஆத்தர் சொல்றாரு, ஒரு சின்ன பலவீனமான இயக்கங்கள் எல்லாம் ஒன்று திரண்டு நிற்கும் போது ஒரு பலம் வாய்ந்த ஒரு இயக்கமாய் மாறுது. அதன் தலைவர்கள் எதை விதைக்க ஆரம்பிக்கிறாங்களோ அதுதான் நாளடைவுல சமுதாயத்தின் தொடர் சங்கிலி மாதிரியான பழக்க வழக்கங்களை உருவாக்குது அப்படிங்கறது ஆத்தர் இங்க சொல்ல வராங்க. இந்த 9th சாப்டர்ல ஆத்தர் ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டினை முன்னாடி வைக்கிறார். என்ன அப்படின்னா, நம்மளுடைய பழக்க வழக்கங்களுக்கு நாம தான் காரணமா? நம்ம ஆசைப்பட்டு தான் அந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் இன்வால்வ் ஆகி செய்கிறோமா? இல்லை நம்மளோட பிரெயின் பழகி போனதுனால அதுவே இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நம்மளுடைய ஹேபிட் எல்லாம் டெவலப் பண்ணுதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்னாடி வைக்கிறார். ஸோ ஆல் த்ரூ 8 சாப்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எப்படியாவது பழக்க வழக்கங்களை கைவிடுறது, இல்லை பழக்க வழக்கங்களை புதுசாக டெவலப் பண்ணுறது, அது எப்படி சொசைட்டியில் பெரிய இம்பாக்டை கொண்டு வருது, இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த 9th சாப்டரில் எப்படி ஒரு பிரெயின் ஒரு ஹேபிட்டை டெவலப் பண்ணி அதை கண்டினியூ பண்ண வைக்குது, அதை எப்படி குவிட் பண்ணலாம் அப்படின்னு பிரெயினோட ஃபங்க்ஷன்ஸை பற்றி இங்கே நம்மளுக்கு ஆத்தர் சொல்லிட்டு வராங்க. இதை டிஸ்கிரைப் பண்ற விதமா ஆத்தர் ஏஞ்சி பேக்மேன் அப்படிங்கிற ஒரு லேடியை குறித்து இங்கே நம்மளுக்கு டிஸ்கஸ் பண்றாங்க. இவங்க ஒரு ஹாப்பியான ஃபேமிலி லைஃப்ல இருந்தவங்க, நல்ல பசங்களோட சந்தோஷமா இருந்துட்டு இருந்தவங்க. பட் ஒரு பாயிண்ட்ல சும்மா நம்ம கேம்பிளிங் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிறதுல கேம்பிளிங் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தாங்க, நம்ம சும்மா தானே இருக்கோம் அப்படின்னு. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் அதுலேருந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ அவங்க சாய்ஸாக வச்சிருந்த ஒரு விஷயம் இப்போ அவங்களுக்கு பழக்கமாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதவே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு பாயிண்ட்ல இல்லை நம்ம விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவெடுக்கிறாங்க. அந்த டைம்ல அவங்களுடைய பிரச்சனை ஜாஸ்தி ஆகுது வீட்டில். அதாவது ஏதாவது கிட்ஸ்னாலேயோ இல்லை அவங்க டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பாயிண்ட்ல ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய கியூ என்னவா இருந்துச்சு அப்படின்னா, சரி நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு, நாம சக்ஸஸ்ஃபுல்லான விமன், இவ்வளவு பிரச்சனைகளையும் தாண்டி நம்மளால் வர முடியும் அப்படிங்கிறத ஒரு காட்டணும் அப்படிங்கிற ஒரு சென்ஸில் நேராக திருப்பி கேம்பிளிங்க்கு போகிறாங்க. ஸோ நாளடைவில் என்ன ஆயிடுதுன்னா அதுவே ரொட்டீன் ஆகுது. ஸோ வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட உடனே சரி நம்ம கசினோ போகலாம், போய் அங்கே கேம்பிளிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் உடனே போறாங்க. ஸோ இது நாளடைவில் அப்படியே டெவலப் ஆகுது. ஒரு பாயிண்ட்ல நல்ல காசு பார்க்குறாங்க, நல்ல பணம் சம்பாதிச்சாங்க. பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவங்க தோல்வியை சந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய ஃபெயிலியர்ஸ் திருப்பி வருது. இருந்தாலும் அவங்க அதுக்கு பழகி போனனால, கசினோவில் கேம்பிளிங்க்கு பழகி போனனால அவங்க தோல்வியை கூட அவங்க மனசோ அவங்களோட பிரெயினோ பெருசாக எடுத்துக்காம நம்ம திருப்பி விளாண்டு ஜெயிச்சிடலான்னு சொல்லி எல்லாத்தையும் இழந்து போகிறாங்க. அவங்களுக்கு நிறைய கடன் வருது. ஸோ இப்போ ஆத்தர் எதனால இப்படி இவங்களால ஹேபிட்டை விட முடியல, இவ்வளவு தோல்விகள் வருது, இவ்வளவு லாஸ் நடந்த போதிலும் அதை பிரெயின் பெரிய விஷயமா எடுத்துக்காம நம்ம இன்னும் தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாம் எது அவங்கள இன்னும் அர்ஜ் பண்ணுது அப்படிங்கறத பத்தி இங்க நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா எக்ஸ்பிளைன் பண்றாரு ஆத்தர். ஒரு செட் ஆஃப் கேம்ப்லர்ஸை லேபுக்கு எடுத்துகிட்டு போய் டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அவங்க பிரெயினில் என்னென்ன விதமான ரியாக்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் செட் எப்படின்னா, அவங்க எப்போ பார்த்தாலும் ஜெயிச்சுட்டே இருக்கிற ஒரு கேம்ப்லர்ஸ் டீம். இன்னொன்று சைடு என்ன அப்படின்னா, எப்பவும் நம்ம ஜெயிச்சிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்க ஒரு ஃபெயிலியரான ஒரு கேம்பிளிங் டீம் அவங்க. ஸோ இந்த ரெண்டு டீமுக்கும் முன்னாடி ஒரு கேம் வைக்கிறாங்க. அந்த கேம் என்ன அப்படின்னா ஸ்பின் பண்ணுற கேம். ஸோ அது சுற்றி விட்டால் 3 இது ஒரே டைமில் மேட்ச் ஆகணும், 3 பார் ஒரே டைமில் மேட்ச் ஆகணும். ஸோ இப்போ ஒரு டைமும் இதை 3 விதமாக பிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, வின் பண்ணுறது, ரெண்டாவது தோத்து போகிறது, மூணாவது நியர் மிஸ் அப்படின்னு ஒன்று வைக்கிறாங்க. அப்படின்னா 2 இது மேட்ச் ஆகிருக்கும், 1 மேட்ச் ஆகிருக்காது. ஸோ இதெல்லாம் இந்த ரிசல்ட் எல்லாம் அவங்க பார்த்துட்டு வரும்போது அவங்களுக்கு ஃபைனலாக ஒரு ரிசல்ட் கிடைக்குது. என்ன அப்படின்னா, எப்பவும் தோல்வியவே சந்திச்சுட்டு நம்ம ஒரு வெற்றியை பார்க்க மாட்டோமா அப்படின்னு ஒரு ஏக்கத்தில் இருந்த கேம்பிளர்ஸ்க்கு மைண்டில் என்ன மாதிரி இருந்துச்சு ரியாக்ஷன் அப்படின்னா, இப்போ ஒரு தடையும் நியர் மிஸ் வரும்போது அவங்களுக்குள்ள மனசில் ஒரு தோணல் இருக்கும். என்னன்னா, நம்ம நெக்ஸ்ட் டைம் அப்போ கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம். அப்போனா அவங்க மனசில் என்ன தோணுச்சுன்னா, நியர் மிஸ் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஷியஸை அவங்களுக்கு கொடுத்துச்சு. அதனால தான் அவங்க ஒரு தடவையும் தோற்கும் போதும் நம்ம நெக்ஸ்ட் டைம் ஜெயிச்சிருவோம்னு சொல்லி இன்னும் அவங்க ஃபெயிலியரை நோக்கி மூவ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. பட் சக்ஸஸ்ஃபுல்லான கேம்பிளர்ஸ் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, நாம் ஒரு தடவை ஜெயிக்கணும், ஒரு தடவை தோக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் இல்லாமல் நியர் மிஸ் வந்தாலே நெக்ஸ்ட் டைம் சுதாரிச்சு சரி நம்ம இனிமே கண்டினியூ பண்ணால் இன்னும் வேர்ஸ்ட் ஆகிடும் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி கேமை விட்டு விலகுறாங்க. ஸோ இதைத்தான் ஆத்தர் இங்கே சொல்கிறாங்க, நம்ம பிரெயினில் என்ன பழகி வச்சுருக்கிறோமோ அதுதான் நம்ம சக்ஸஸையும் நம்ம ஃபெயிலியரையும் நிர்ணயிக்குதுன்னு இங்கே ஆத்தர் நம்மளுக்கு சொல்கிறார். ஒரு மனுஷனுக்கு எந்த இன்டென்ஷனுமே இல்லாமல் இருந்தும் அவன் எப்படி தன்னுடைய பிரெயினோட கட்டுப்பாட்டில் எல்லாத்தையும் அவனை அறியாமையே செய்கிறான் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இங்கே ஆத்தர் சொல்கிறாங்க.
தாமஸ் அப்படிங்கிறவர் தன்னோட ஒய்ஃபை கொலை பண்ணிட்டு அவரே போலீஸுக்கு கால் பண்ணி நான் இப்படி செஞ்சுட்டேன், அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி தன்னையே சரண்டர் பண்ணிட்டு அவர் வாக்குமூலத்தில் என்ன சொல்றாருன்னா, என் ஒய்ஃபை நான் ரொம்ப நேசிச்சேன், ஆனா நான் அவளை எப்படி கொன்னேன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்குமூலம் கொடுக்குறாரு. ஸோ அவருடைய லைஃபை பின்னாடி எடுத்து அவரோட ஹேபிட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு ஒரு வியாதி இருந்துச்சு. என்னன்னா தூக்கத்தில் நடக்கிற வியாதி, தூக்கத்தில் செயல்படுகிற ஒரு வியாதி இருந்துச்சு. ஸோ அதனால தான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தாங்க, அவர் ஒய்ஃபை அவர் பர்பஸா வச்சு அவரை கொலை பண்ணல, ஆனா அவருடைய கனவுல ஏதோ ஒரு மோசமான கனவு கண்டிருக்கிறாரு. ஸோ அந்த நேரத்தில் அவருடைய எதிரியை கொலை பண்றதா நினைச்சு தன்னோட ஒய்ஃபோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேஸை வந்து கன்க்ளூட் பண்றாங்க. ஸோ இதன் மூலமா ஆத்தர் என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம பிரெயின்ல சில மாற்றங்கள் நடக்குது, அந்த மாற்றங்களுக்கு நாம பொறுப்பா இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லிட முடியாது. அது ஒரு ஃப்ரீ வில் அப்படின்னு சொல்றாரு. அதுவே பிரெயினே செயல்பட ஆரம்பிக்கும் போது, பிரெயினே யோசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளையும் அந்த பழக்க வழக்கத்துக்கு இழுத்துட்டு போகுது. ஸோ அதுதான் இந்த கேம்பிளிங் பிரச்சனையிலையும் நடந்துச்சு, இப்போ இந்த மர்டர் பிரச்சனையிலும் நடந்துச்சு. நீங்க ஆத்தர் நம்மளுக்கு கன்க்ளூட் பண்றாரு.